ஸோ கைஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் டெஸ்ட் நம்பர் 26 அதற்கான ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபுல் டெஸ்ட் நம்பர் 26 இதில் தான் வந்து கொஞ்சம் கொஷின்ஸ் வந்து லிபரலாக தான் வச்சிருக்கேன். ஸோ எல்லா கொஷின்ஸுமே ஈஸியாக அட்டன் பண்ணலாம். நிறைய கேள்விகள் இருக்கு பாருங்க. ஸோ எல்லாத்துலேயுமே நமக்கு ஒரு ஸ்பீடு யோசிக்கக்கூடிய திறமை வரணும் அப்படின்றத நல்லா வச்சிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 7, 10, 8, 11, 9, 12 கொஸ்டின் மார்க் வச்சிருக்கான். இங்கே பாருங்க ஒரு நம்பர் ஏறுது இறங்குது ஏறுது இறங்குது ஏறுது. இந்த மாதிரி ஆல்டர்னேட் சீரீஸ்ல வருது. அப்ப ஆக்சுவலா அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இங்க பாருங்க 7ன்றது 8ஓட சம்மந்தப்பட்டது, 8ன்றது 9ஓட சம்மந்தப்பட்டது. அப்போ 9க்கு அடுத்து என்ன நம்பர் வரும் அதுதான் ஆன்சர். மேபி இங்க 10 தான் வந்திருக்கணும். இங்க பாருங்க 10 கீழே 11, 11க்கு அப்புறம் எல்லாமே +1 தான் பண்ணிருக்கான். அப்ப இங்க வர வேண்டிய ஆன்சர் என்ன 10. ஸோ ஆல்டர்னேட் சீரீஸ்ல என்ன பண்ணிருக்காங்க நம்பரை விடுபட்ட மாதிரி எழுதி வச்சிருக்காங்க. அடுத்தது ஏபிசிடி கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. என்ன லெட்டர் வந்து மிஸ் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ என்ன லெட்டர் மிஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஒரு லெட்டர் வரணும், அது என்னன்றதை தான் அவங்க கேட்டிருக்கான். ஸோ லாஸ்ட் பாருங்க எல்லாத்துலேயுமே லாஸ்ட் லெட்டர் ஏன்னு தான் இருக்கு. அப்போ இங்கேயும் லாஸ்ட் லெட்டர் கண்டிப்பாக என்னதான் இருக்கணும் ஏ. எல்லா ஆப்ஷன்லையும் ஏ தான் சார் இருக்கு அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் பாருங்க இதுல இ இருக்கு, இங்க ஜி இருக்கு. அப்போ எஃப்ன்ற ஒரு லெட்டர் விட்டு ஜி எழுதிருக்கான். அடுத்து ஹெச்ன்ற ஒரு லெட்டர் விட்டு ஐ. அப்போ ஜேன்ற ஒரு லெட்டர் விட்டு கண்டிப்பா கே எழுதிருப்பான். அப்போ கேல ஆரம்பிச்சு ஏல முடியணும். ஸோ ரெண்டு ஆப்ஷன் கேல ஆரம்பிச்சு ஏல முடியுது. ஸோ செகண்ட் லெட்டர் ரெண்டுத்துலையுமே எல் தான் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கேயும் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலையுமே செகண்ட் லெட்டர் என்ன எல் தான். அப்போ இங்கேயும் செகண்ட் லெட்டர் எல் தான் வரும். அப்போ நம்ம தேர்ட் லெட்டர் கண்டிப்பாக கண்டுபிடிச்சே ஆகணும். ஸோ தேர்ட் லெட்டர் பார்த்தீங்கன்னா எஃப், இங்க ஜின்ற ஒரு லெட்டரை விட்டு ஹெச் இருக்கு. அடுத்தது ஐன்ற ஒரு லெட்டரை விட்டு ஜே இருக்கு. அடுத்து கண்டிப்பா கேன்ற ஒரு லெட்டர் விட்டு என்ன இருந்திருக்கணும் எல் இருந்திருக்கணும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் KLLA. ஓகேங்களா. அடுத்தது தவறானதை தேர்ந்தெடுத்து சொல்லியிருக்கான். வடிவியல், முக்கோணவியல், இயற்கணிதம், இயந்திரவியல் கொடுத்துருக்கான். ஸோ என்ன பாருங்க வடிவியல், முக்கோணவியல், இயற்கணிதம், இயந்திரவியல் எது சார் தவறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயந்திரவியல். ஏன்னா இதுதான் மெக்கானிக்ஸ். ஓகேங்களா, ஒரு இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்டது. இது எல்லாமே கணித சம்பந்தப்பட்ட சப்ஜெக்ட்ஸ். ஜியோமெட்ரி, ட்ரிக்னாமெட்ரி, இயற்கணிதம்னா அல்ஜிப்ரா. ஸோ இது எல்லாமே என்ன கணித சம்பந்தப்பட்ட சப்ஜெக்ட். மெக்கானிக்ஸ் சம்பந்தப்பட்ட அதுதான் என்னது தவறானது. அடுத்தது தவறானதை தேர்ந்தெடுன்னு சொல்லிட்டு ஒரு நம்பர்ஸ் கொடுத்துருக்கான். 3, 5, 11, 14 இந்த மாதிரி நம்பரா கொடுத்துருந்தா ரெண்டு லாஜிக் இருக்கு. ஒன்னு இந்த 14ன்றது இரட்டைப்படை எண், அதாவது ஈவன் நம்பர் அப்படின்னு சொல்லி வெளியேற்றலாம். அப்படி இல்லையா 14ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா நான் பிரைம் நம்பர். ஓகேங்களா, பிரைம் நம்பர் கான்செப்ட் படி மற்றதெல்லாம் பிரைம் நம்பர், இது மட்டும் என்ன நான் பிரைம் நம்பர். அடுத்தது 5வது கொஸ்டின் கோப்பை உதடு. ஓகேங்களா, கோப்பை என்பது உதடுடன் தொடர்புடையது எனில் பறவை என்பது எதனுடன் தொடர்புடையதுன்னு கேட்கிறான். ஸோ பறவை எதனுடன் தொடர்புடையதுன்னு பார்த்தீங்கன்னா கோப்பைனா நல்லா பாருங்க இந்த மாதிரி ஒரு டீ கோப்பை இருக்கும். ஸோ அந்த டீ கோப்பை உதடுடன் உதடுடன் சம்மந்தப்பட்டது. அந்த கோப்பை எங்க எடுத்துட்டு போய் நம்ம வைப்போம் வாயில வச்சு வாய் வழியா தான் குடிப்போம். அப்போ உதடுடன் சம்மந்தப்பட்டது. அப்போ பறவைக்கு எதனுடன் சம்மந்தப்பட்டதுன்னா அழகு. பறவைக்கு என்ன இருக்கு அழகு இருக்கும். ஸோ பறவை என்பது அழகுடன் சம்மந்தப்பட்டது. அடுத்தது வக்கீல், மருத்துவர், பொறியாளர் இவற்றை சம்பந்தப்படுத்தக்கூடிய ஒரு இது கேட்டிருக்காங்க. என்ன வெண்படம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வக்கீல் லாயர் வந்து ஒரு தனியான ஒரு ப்ரொஃபஷன், மருத்துவர்னா டாக்டர் அவர் ஒரு தனி ப்ரொஃபஷன், பொறியாளர்னா இன்ஜினியர் அவர் ஒரு தனி ப்ரொஃபஷன். அப்போ வக்கீல் தனி, மருத்துவர் தனி, பொறியாளர் தனி. ஸோ 3 பேருமே வெவ்வேறு ப்ரொஃபஷனை கொண்டவங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி, இந்த சி படத்தை சொல்லலாம். அடுத்த கொஸ்டின் பின்வரும் வார்த்தைகளை குறியிட்டவும் சொல்லியிருக்கான். அப்ப DPILLIOFSA இதை பாருங்க சாலிட் அப்படின்னு எழுதியிருக்காங்க. என்ன சார் இவ்வளோ பெரிய லெட்டரை சாலிட்னு சிம்பிளா எழுதியிருக்காங்கன்னா இதுல வந்து உங்களை வந்து குழப்பறதுக்கான ஒரு பெருசா தான் கொடுத்துருக்கானே தவிர இந்த சாலிட்ன்ற இந்த வார்த்தை தான் இந்த வார்த்தைகளுக்குள்ள மறைஞ்சிருக்கு. எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா எஸ் இருக்கா, OLID. அப்ப நடுவுல இருக்கிற இந்த லெட்டர் எல்லாம் நீ கேன்சல் பண்ணா அங்க கொடுத்துருக்கிற வார்த்தை என்ன கிடைச்சிடும் உனக்கு கிடைச்சிடும். அப்போ இதுங்களுக்குள்ளேயும் நடுவுல ஒவ்வொரு லெட்டர் இருக்கு. OW லாஸ்ட்ல இருந்து எழுதுறேன் OWBAQTXETR. இப்ப நடுவுல இருக்க லெட்டர் அப்படியே கேன்சல் பண்ணுங்க. கேன்சல் பண்ணீங்கன்னா WATER வாட்டர். அப்ப அங்க ஒளிஞ்சிருக்க லெட்டர் என்ன வாட்டர். ஆன்சர் வாட்டர். ஓகேங்களா. அடுத்தது 58th கொஸ்டின். Q என்பவர் மேற்கு நோக்கி 20 மீட்டர் தொலைவு நடக்கிறார். அப்ப Qன்ற ஒருத்தன் மேற்கு திசை நோக்கி எத்தனை கிலோமீட்டர் நடக்கிறான் 20. அப்ப மேற்கு திசைன்றது இதுதான். இந்த திசை நோக்கி எத்தனை மீட்டர் நடக்கிறான் 20 மீட்டர் நடக்கிறான். பின்பு இடப்பக்கம் திரும்புகிறான். இப்படி போறவன் இடது கை பக்கம்னா இந்த கீழே. ஸோ இடது பக்கம் திரும்பி எத்தனை மீட்டர் நடக்கிறான் 20 மீட்டர் நடக்கிறான். பின்னர் அங்கிருந்து வலப்பக்கம் திரும்புகிறான். இங்கிருந்து வலது பக்கம்ன்றது இதுதான். ஸோ வலது பக்கம் திரும்பி எத்தனை மீட்டர் நடக்கிறான்னா 20 மீட்டர் நடக்கிறான்.
ஸோ மீண்டும் வலது பக்கம் திருக்கிறான். அப்போ இப்படி இருக்கிறவனுக்கு வலது கை பக்கம் இதுதான். ஸோ வலது பக்கம் திரும்பி அகைன் 20 மீட்டர் நடக்கிறான். ஸோ கேள்வி தான் படிச்சுட்டு இருக்கேன். அகைன் லாஸ்டா இந்த இடத்துல தான் அவன் முடிச்சான். அதாவது ஆரம்பிச்ச இடத்துல இருந்து இந்த இடத்துல அப்படியே ஸ்ட்ரைட்டா நின்று இருப்பான். இந்த 20 மீட்டரும் இந்த 20 மீட்டரும் என்ன ஆயிருக்கும், சமன் ஆயிட்டு இருக்கும். அப்போ ஆரம்பித்த இடத்துல இருந்து எவ்வளவு தொலைவில் உள்ளார்னா இது ஒரு 20 மீட்டர், இந்த டிஸ்டன்ஸ் ஒன்று இருக்குல்ல அது இந்த கீழே இருக்கிற 20 மீட்டர். ஸோ ஆன்சர் இது ஒரு 20 மீட்டர், இது ஒரு 20 மீட்டர், ரெண்டுத்தையும் கூட்டினா 40 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கான். ஓகே, அடுத்தது சுமித் என்ற மாணவர் மேலிருந்து 9வது இடத்தையும் கீழிருந்து 38ஆம் இடத்தையும் பிடித்துள்ள நிலையில் வகுப்பில் மொத்தம் எத்தனை பேர்னு கேட்கறான். அப்போ ஒரு கிளாஸ்ல சுமித் என்றவன் மேல இருந்து 9வது, கீழே இருந்து எத்தனாவது இடம், 38வது. அப்படின்னா மொத்தம் வகுப்புல எத்தனை பேர்னு கேட்டிருக்கான். ரெண்டுத்தையுமே கூட்டிக்கங்க, 38 9 கூட்டுங்க. ஏன்னா ஒரே பையனை தான் சொல்லியிருக்காங்க. 38 9 கூட்டினா என்ன வந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 47. 47 ஆன்சர் ஆனா கிடையாது, -1 பண்ணணும். ஏன்னா சுமித் நம்ம எத்தனை முறை கூட்டிட்டோம், 2 முறை. ஆன்சர் 46. அடுத்தது காவல்துறையில் நீங்கள் பணியாற்ற விரும்புவதற்கான காரணம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ வேறு வழி இல்லாததால்னு உன்னால சொல்ல முடியாது. வீட்டில் கட்டாயப்படுத்தியதன் காரணமாக தான் காவல்துறையில பணியேறியா, இல்லை. அப்ப இதுவும் சொல்ல முடியாது. மனதுக்கு பிடித்தமான பணி என்பதால் சொல்லலாம். எனக்கு காவல்துறையில பணியிடம்னா ஒரு மனசாட்சியோட ஒருத்தர் ஏன் சொல்லணும், எனக்கு இந்த ஜாப் ரொம்ப பிடிக்கும், அதனாலதான் இங்க எல்லாருமே படிக்க வந்திருக்கீங்க, அதனால அதை சொல்லலாம். மற்றவர்கள் பயப்படுவார்கள் என்பதால் கிடையவே கிடையாது. ஏன்னா காவல்துறையை பார்த்து பயப்படணும் இல்லை. ஏன்னா காவல்துறை உங்க நண்பன் நீங்களே டைலாக்லாம் பேசுவீங்க சார் வேலைக்கு போயிட்டோன்னே. ஸோ அப்ப ஆன்சர் மனதுக்கு பிடித்தமான பணி என்பதால் தான் நான் காவல்துறையில் பணிபுரிய விரும்புகிறேனே சொல்லணும். அடுத்தது 61வது கேள்வி, சாட்சிகளை காவலர்கள் எவ்வாறு நடத்த வேண்டும் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த இருக்கிற ஆப்ஷன்ஸ்லாம் படிக்கணும். ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு புரிதல் திறன்மா நீங்களே படிச்சு பார்த்து தான் ஆன்சர் பண்ண முடியும். சாட்சி கூறுபவர்களும் மரியாதையாக பேசி விவரங்களை பெற்று காத்திருக்க வைக்காமல் அனுப்பி வைக்க வேண்டும். அல்லது விவரங்களை பெறுவதற்காக சாட்சிகளை அடிக்கடி காவல் நிலையத்திற்கு மட்டும் அழைத்துச் செல்ல வேண்டும். நீதிமன்றத்துக்கு மட்டும் அழைத்துச் செல்ல வேண்டும். சாட்சிகளை காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை செய்ய வேண்டும் அப்படின்லாம் இருக்கு. ஸோ சாட்சிகளை காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை செய்ய வேண்டும் ஆனா கிடையாது. ஸோ சாட்சிகளை வந்து காவல் நிலையத்தில் நம்ம என்ன பண்ண முடியாது, வைக்க முடியாது. விசாரணை பண்ணிட்டு அவங்களை அனுப்பணுமே தவிர அவங்களாங்க வச்சுக்க முடியாது. சோ நீதிமன்றத்துக்கு மட்டும் தான் அழைத்து செல்ல வேண்டும், தவறு. நீதிமன்றத்துக்கு அழைத்து செல்லலாம், எப்போ நீ விசாரிச்சு அதன் அனுமானத்தின்படி இவர் சாட்சி வந்து எடுபடும் அப்படின்னா என்ன பண்ணணும், நீதிமன்றத்துக்கு அழைத்து செல்லணும். ஸோ விவரங்களை பெறுவதற்காக சாட்சிகளை அடிக்கடி காவல் நிலையத்துக்கு வர வச்சுதான் தொந்தரவு பண்ணவே கூடாது. ஏன்னா அவங்க பார்ட் டைம் ஜாப்ல வந்திருக்காங்க, அவங்கள சும்மா கூப்பிட்டுலாம் தொந்தரவு பண்ணக்கூடாது. ஸோ ஆப்ஷன் முதல் ஆப்ஷன் தான். சாட்சி கூறுபவர்கள் என்ன பண்ணணும், மரியாதையாக பேசி விவரங்களை பெற்று காத்திருக்க வைக்காம அனுப்பி வைக்க வேண்டும். ஓகேங்களா. அடுத்து 62வது கேள்வி பாத்தீங்கன்னா, கீழே கொடுக்கப்பட்ட வார்த்தைகளை பொருள் தரும் வகையில் வரிசைப்படுத்துகன்னு சொல்லியிருக்காங்க. சோ வந்து பாத்தீங்கன்னாலே ஈஸியான ஒரு கேள்வி தாங்க. தயிர், புல், வெண்ணெய், பால், பசு. ஆக்சுவலா இந்த கேள்வி வந்து இப்ப டஃபா எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் வர கொஸ்டின் நீங்க பாப்பீங்க கொஞ்சம் டஃபா தான் இருக்கும். இதை வந்து வரிசைப்படுத்தணும் அப்படின்னா எந்த மாதிரி வரிசைப்படுத்தணும்னா, தயிர், புல், வெண்ணெய், பால், பசுனா எல்லாரும் வந்து பசு புல் தின்னும் அப்படின்னு சொல்லுவீங்க. அதுதான் கரெக்ட். நீங்க உடனே புல்லு என்ன பண்ணிடாதீங்க, பசு புல் பசுன்னு போடாதீங்க. அந்த ஆர்டர்ல போகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் சொல்றேன். உடனே டி ஆப்ஷனை பிக் பண்ணிடுவீங்க. அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். ஸோ எங்க வரணும், இது உங்களுக்கு குழப்பத்துக்கான கேள்வி. ஆன்சர் எங்க வரணும்னா, பசு வந்து புல்லை சாப்பிடும், புல்லை சாப்பிட்டு பால் தரும், பால் தயிர் எடுக்கலாம், தயிரிலிருந்து வெண்ணெய் எடுக்கலாம். ஸோ அப்போ ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5, 2வது வார்த்தை, 4வது வார்த்தை, 1வது வார்த்தை, 3வது வார்த்தை. அப்ப 5 2 4 1 3 இருக்கிற ஆப்ஷன் ஏ, அதுதான் சொல்ல முடியும். ஓகேங்களா. அடுத்தது பின்வரும் கேள்விகளில் கேள்வி குறியிட்ட இடத்தை நிரப்புகன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க வந்து பெருசா தெரியுதா உங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்டா இது இருக்குது, இது A2, இது G3, இது H5, இது வந்து C4, இது I5, இது O9, இது Q14. இந்த இடத்துல தான் கொஸ்டின் மார்க் வச்சிருக்கான். இந்த இடத்துல E6ன்னு வச்சிருக்கான். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏபிசிடி தாங்க எழுதிருக்காங்க. இங்க ஏ எழுதிருக்காங்க, பி விட்டுட்டு சி, டி விட்டுட்டு இ, அடுத்தது எஃப் விட்டுட்டு ஜி, ஹெச் விட்டுட்டு ஐ, அப்புறம் ஜே விட்டுட்டு என்ன எழுதிருக்கணும், கே எழுதிருக்கணும். ஸோ கேல 2 ஆப்ஷன் இருக்கு. ஸோ அவங்க 8 வருமா 15 வருமானா முதல்ல இருக்கக்கூடிய 2 நம்பர்கள் கூட்டியிருக்காங்க பாருங்க, 2 4, இதை கூட்டினாதான் 4. இப்போ இங்க என்ன இருக்கு, 3 இருக்கு, 5 இருக்கு, 3 5 கூட்டினா என்ன 8. ஸோ ஆன்சர் 8, K8. அடுத்தது இந்த கேள்விக்கு மேலேயும் கொஞ்சம் இடம் எடுத்துக்கிறேன். ஒரு ஊரில் தையல் வகுப்பிற்கு செல்லும் பெண்களின் எண்ணிக்கை 50. அப்போ ஏதோ ஒரு ஊர்ல டைலரிங் கிளாஸ் போறாங்க. அந்த டைலரிங் கிளாஸ் போற பொண்ணுங்களோட எண்ணிக்கை என்ன 50. தோட்ட வேலைக்கு, அதாவது ஃபார்ம் தோட்ட வேலைக்கு போறாங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கு அவங்களோட எண்ணிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னா 75. அப்ப தோட்ட வேலைக்கு செல்லும் பெண்களின் எண்ணிக்கை 75.
இவர்களில் 2 வகுப்பிற்கும் செல்லும் பெண்களின் எண்ணிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னா 35. இந்த டேட்டா தாங்க நீங்க கவனிக்கணும். சோ 2 கிளாஸ்க்குமே போற ஒரு பெண்களின் எண்ணிக்கை என்ன 35. அப்போ இது ஒரு வெண்படம் மூலமா போடுங்க. இப்போ ஒரு வெண்படம் போட்டுக்கிறேன். ஒன்னு டைலர் கிளாஸ், இன்னொன்னு தோட்ட வகுப்பு. ஓகேங்களா? சோ தோட்ட வகுப்பு ஒன்னு டைலர் கிளாஸ் ஒன்னு. சோ டைலரிங் கிளாஸுக்கு போறவங்க எத்தனை 50, தோட்ட வேலைக்கு போறவங்க 75. 2 கிளாஸ்க்குமே போறவங்க என்னன்னு பாத்தீங்கன்னா 35. அப்ப 2 கிளாஸ்க்குமே போறவங்கன்னா இந்த ரெண்டுமே வட்டம் சேருது பாரு, அதுதான் என்ன 35. சோ இந்த மாதிரி கணக்கு நான் வித்தியாசமா கேட்டிருக்கேன். அது கொஞ்சம் நல்லா லிசன் பண்ணி ஒழுங்கா ஆன்சர் பண்ணுங்க. இப்ப 2 வகுப்புக்குமே போறவங்க 35. இந்த 35 பேர் தான் இந்த 50லயும் இருப்பான், இந்த 75லயும் இருப்பான். ஆமா தானே? ஏன்னா 2 கிளாஸ்க்குமே போறவன் 2த்துலயுமே தானே இருப்பான். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா டோட்டலா அந்த 50ல இருந்து இந்த 35 கழிக்கணும். அப்ப 50ல இருந்து 35 போச்சுன்னா வெறும் 15 பேர் தான் டைலர் கிளாஸ்க்கு மட்டும் போனவங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, டைலர் கிளாஸ்க்கு மட்டும் போனவங்க. இங்க கொடுத்தது பொதுவா கொடுத்துட்டான். டைலர் கிளாஸ்க்கு 50 பேர் போறாங்க, தோட்ட கிளாஸ்க்கு 75 பேர் போறாங்க, ரெண்டுத்துக்குமே போறவங்க 35னா அந்த 35 நான் என்ன பண்ணிட்டேன், ரெண்டுத்துலயுமே கழிச்சு போட்டுக்க போறேன். அப்ப 50ல 35 போச்சுன்னா 15, 75ல 35 போச்சுன்னா 40. ஓகேவா? அப்ப 40 பேர் வெறும் தோட்ட வகுப்புக்கு மட்டுமே போறவங்க. புரியுதா சொல்றது? 40 பேர் வெறும் தோட்ட வகுப்புக்கு மட்டுமே போறவங்க, 15 பேர் வெறும் தையல் கிளாஸ்க்கு மட்டுமே போறவங்க, 2 வகுப்புக்கு மட்டும் போறவங்க, 2 வகுப்புக்குமே போறவங்க எத்தனை பேர் 35 பேர். இப்ப இதை டோட்டலா கூட்டினா எத்தனை பேர் மொத்தம் போயிருக்காங்கன்றதே நமக்கு தெரிஞ்சிடும். ஆனா நம்மள அவன் கேட்டிருக்க கேள்வி, ஒரு குறிப்பிட்ட வகுப்பிற்கு மட்டும் செல்பவர்கள் எத்தனை பேர், ஒரு குறிப்பிட்ட வகுப்புக்கு மட்டும் செல்பவர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வகுப்புனா எய்தர் அவன் தோட்ட வேலைக்கு மட்டும் போயிருக்கணும், இல்லைன்னா டைலர் வேலைக்கு மட்டும் போயிருக்கணும். சோ தோட்ட வேலைக்கு மட்டும் எத்தனை பேர் போயிருக்கான் 40, டைலர் வேலைக்கு மட்டும் எத்தனை பேர் போயிருக்கான் 15. அப்ப ரெண்டுத்தையும் கூட்டினா 55. அப்ப 55 பேர் தான் ஒரு குறிப்பிட்ட வகுப்பிற்கு மட்டும் செல்பவர்கள். சோ வித்தியாசம் புரியுது? அந்த கேள்வியினுடைய வித்தியாசம். ஒரு குறிப்பிட்ட வகுப்புனா எதனா ஒரே வகுப்புக்கு போனவன் எத்தனை பேர்னு கேட்டிருக்கான். எதனா ஒரே வகுப்புக்கு போனவன் டைலர் வேலைக்கு மட்டும் போனவன் 15 பேர், தோட்ட வேலைக்கு மட்டும் போனவன் 40 பேர். அப்ப ரெண்டுத்தையும் கூட்டினேன். 2 வகுப்பிற்கும் போனவர்கள் எத்தனை பேர்னா 35ன்னு சொல்லியிருப்பேன். தோட்ட வேலைக்கு மட்டும் போனவர்கள் எத்தனை பேர்னா 40ன்னு சொல்லியிருப்பேன். டைலர் வேலைக்கு மட்டும் போனவர்கள் எத்தனை பேர்னா 15ன்னு சொல்லியிருப்பேன். இந்த கேள்வி இப்படிதான் சால்வ் பண்ணணும். பொறுமையா சால்வ் பண்ணுங்க. அடுத்த கொஸ்டின், ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் பிக் விக் நிக் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகே, பிக்கு விக்கு நிக்கு இதை என்னன்னு எழுதியிருக்காங்க, வின்டர் இஸ் கோல்டுன்னு எழுதியிருக்கான். அடுத்தது டு நிக்கு ரி இதை என்னன்னு எழுதியிருக்காங்க, சம்மர் இஸ் ஹாட்னு எழுதியிருக்காங்க. அடுத்தது விக்கு தோ பா இதை என்ன எழுதியிருக்காங்க, நைட்ஸ் ஆர் கோல்டுன்னு எழுதியிருக்காங்க. அடுத்து ரீ வின்டர் அண்டு சம்மர் இப்படி எழுதியிருக்காங்க. இப்ப நம்மள கேட்கறது சம்மருக்கான கோடு என்னன்னு. இங்க பாருங்கம்மா, சம்மர்ங்கிற வார்த்தை இந்த இடத்துல இருக்கு, இந்த இடத்துல இருக்கு. அப்ப அது ரெண்டுத்திலயும் பொதுவா இருக்கிற வார்த்தை தான் அதுக்கான ஆன்சரா இருக்கும். சோ ரெண்டுத்திலுமே பொதுவா இருக்கிற வார்த்தை என்ன, ஆர்இ. ஆன்சர் ஆர்இ. முடிஞ்சிச்சு. அடுத்தது, பின்வரும் வார்த்தைகளில் எத்தனை ஜோடி ஆங்கில வாரிசையில் உள்ளபடியே தன்னுடைய எழுத்துக்களை கொண்டிருக்கோம்னா ஆல்ரெடி சொல்லிட்டேன். இந்த பிரியாம்பிள்ன்ற வார்த்தை என்ன பண்ணணும், நம்ம கொட்ட எழுத்துல எழுதிடணும். எழுதிட்டு அதுங்களுக்கு நடுவில் அதுங்களுக்கான நம்பர்ஸை போட்டணும். இப்போ பின்றது ஏபிசிடியில் 16வது லெட்டர், இது 18வது லெட்டர், இது 5வது லெட்டர், இது 1வது லெட்டர், இது 13வது லெட்டர், இது 2வது லெட்டர், இது 12வது லெட்டர், இது 5வது லெட்டர். ஸோ இந்த மாதிரி நீ கம்பேர் பண்ணா மட்டும்தான் உன்னால ஈஸியாக ஜோடிகளே கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதுல எத்தனை ஜோடிகள் இருக்குன்னா இங்க பாருங்க, 1ல இருந்து 5க்குள்ள மொத்தம் 3 நம்பர் இருக்கும், 2 3 4ன்னு. அப்போ 1ல இருந்து 5க்குள்ள அது ஒரு ஜோடி. அப்ப ஏவும் ஈ எனக்கு ஒரு ஜோடி. ஏக்கும் ஈக்கும் நடுவில் 3 லெட்டர் தான் இருக்கும் ஏபிசிடியில. ஸோ பிசிடி அப்ப எனக்கு ஒரு ஜோடி. அதே மாதிரி பி இந்த லெட்டர்ல இருந்து பாருங்க, பின்னாடி 2ல இருந்து 5க்குள்ள எத்தனை நம்பர் இருக்கும், 2 இருக்கும், 3 4. அதே மாதிரி தான் இங்கேயும் 2 நம்பர் இருக்கு. அப்ப பில இருந்து ஈக்குள்ள எத்தனை நம்பர் இருக்கும், 2 நம்பர் இருக்கும். அப்ப எனக்கு 2 ஜோடி தான் இருக்கு. சோ பிரியாம்பிள்ல இருக்க வேண்டிய ஜோடிகள் எத்தனை, 2 தான். அடுத்தது தவறானதை தேர்ந்தெடுத்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியும் கேள்விகள் வைப்பான். ரொம்ப ரொம்ப சப்ப லாஜிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டாய்ல ஓ இருக்கு, மோப்ல ஓ இருக்கு, எல்டிஓல ஓ இருக்கு. அப்போ ஓவே இல்லாத ஒரு லெட்டர் என்ன, டெல்லு. ஸோ அப்ப தவறானது இது டெல்லு தான். நெக்ஸ்ட் இது இன்னொரு லாஜிக்ல கூட சொல்லலாம். இன்கேஸ் வந்து வவ்வல்ஸை மட்டுமே யூஸ் பண்ணுவோம். அப்போ இதுல ஒரு வவ்வல் இருக்கும், இதுல ஒரு வவ்வல் இருக்கும், இதுல ஒரு வவ்வல் இருக்கும், இதுல மட்டும் வவ்வலே இருக்காது. அந்த மாதிரி கூட கேள்விகள் வைக்கலாம். ஸோ அதெல்லாம் யோசிச்சு பார்த்து முடிவெடுங்க. அடுத்தது, விடுபட்ட இடத்தை சரியான பதிலை கொண்டு நிரப்புவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு லெட்டர்ஸ் கொடுத்துருக்கான். இந்த லெட்டர்ஸை கொடுத்துட்டு இங்க என்ன வரணும்னு கேட்கலாம். இப்ப பாருங்க, ஜி டிவைடட் பை எம்பி இஸ் ஈக்குவல் டு கே டிவைடட் பை கியூடி.
ஜி ஏன் கேவா மாறி இருக்குன்னா ஹெச் ஐ ஜே விட்டுட்டு 3 லெட்டர் விட்டுட்டு 4வது லெட்டர் அப்ப +4 பண்ணிருக்கான். எம்முக்கும் கியூக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்னா என் ஓ பி கியூ அதுவும் 4 ரிலேஷன் தான். அப்ப பிக்கும் டிக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா கியூ ஆர் எஸ்டி எல்லாமே 4 லெட்டர் கூட்டியிருக்கான். அப்ப எல்ல இருந்து 4 லெட்டர் கூட்டி இருந்தீங்கன்னா எம் என் ஓ பி மேல பி வந்திருக்கும். ஸோ யூக்கு அடுத்து ஓகேவா யூக்கு அடுத்து 4 லெட்டர் கூட்டி இருந்தீங்கன்னா யூல இருந்து 4 லெட்டர் என்னமா வந்திருக்கும் யூக்கு அடுத்து வி டபிள்யூ எக்ஸ் ஒய் அப்ப இங்க ஒய் வந்திருக்கும். ஸோ எக்ஸுக்கு அடுத்து என்ன வந்திருக்கணும் பார்த்தாலே சொல்லலாம் பி ஒய் பி தான். அடுத்தது நீ கண்டுபிடிக்கணும்னு அவசியமே இல்லை. ஆன்சர் ஆப்ஷன் பி ஆப்ஷன். அடுத்தது பின்வரும் தவறான இணையை கண்டுபிடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தவறான லெட்டரை கண்டுபிடினா ஆக்சுவலா அர்த்தம். ஸோ ஹெச் வந்து 8வது லெட்டர், டி வந்து 20வது லெட்டர், ஜெட் வந்து 26வது லெட்டர், இது மட்டும் 17வது லெட்டர். ஸோ வெளியே போறது கியூ. அடுத்த கேள்வி வந்து பாத்தீங்கன்னா லான் அப்படின்றது ஜேசியூபின்னு எழுதியிருக்காங்க. ஓகேங்களா லான்ன்றது என்னன்னு எழுதியிருக்காங்க ஜேசியூபின்னு எழுதியிருக்காங்க. ஏன் எல்லாம் அவங்க ஜேன்னு எழுதியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா -2 லெட்டர்ஸ் பண்ணி எழுதியிருக்காங்க. ஓகேங்களா எல்ல இருந்து என்ன பண்ணிருக்காங்க. ஸோ இது இப்படி எழுதி காமிச்சிருக்கோம் உங்களுக்கு. இப்போ லான்ன்ற வார்த்தையை என்னன்னு எழுதியிருக்காங்கன்னா ஜேசியூபி -2 பண்ணிருக்கான். இந்த இடத்துல +2 பண்ணிருக்கான். UVW -2 இந்த இடத்துல +2 பண்ணிருக்கான். ஓகேங்களா அப்ப -2 +2 -2 +2 பண்ணிருக்கான். அப்ப ஸ்லிட்ன்ற வார்த்தை எப்படி எழுதிருக்காங்கன்னா -2 பண்ணிருக்கணும். S ல இருந்து -2 பண்ணிருந்தா என்ன வந்திருக்கும்னு பாத்தீங்கன்னா Q வந்திருக்கும். L ல இருந்து +2 பண்ணிருந்தா என்ன வந்திருக்கும்னு பாத்தீங்கன்னா N வந்திருக்கும். அடுத்தது I ல இருந்து -2 பண்ணிருந்தீங்கன்னா என்ன வந்திருக்கும்னு பாத்தீங்கன்னா ஆன்சர் ஓகே I ல இருந்து IJKL ஓகே -2 பண்ணிருந்தீங்கன்னா G வந்திருக்கும். GHI தான் சொல்லிருக்கோம். அப்ப T ல இருந்து +2 பண்ணிருந்தீங்கன்னா என்ன வந்திருக்கும் பாத்தீங்கன்னா V வந்திருக்கும். சோ ஆன்சர் QNGB. ஓகேங்களா அடுத்தது இந்த क्वेश्चन கொடுத்திருக்காங்க. விடுபட்ட இடத்தை கண்டுபிடி. இந்த ரெண்டு நம்பரை வச்சு இந்த நம்பர் உருவாகி இருக்கு அப்படினாலே நீங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்றத லாஜிக் என்ன பண்ணணும் டெஃபினட்டா யோசிச்சு தான் ஆகணும். சோ என்ன சார் லாஜிக் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா பார்க்கலாம் என்ன லாஜிக் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 16 இந்த 36 எதையோ பண்ணி தான் 38 எடுத்துட்டு வந்திருக்கான். சோ 38 எப்படி எடுத்துட்டு வந்திருக்கான் 16ஐயும் 38 என்ன பண்ணி இங்க 38 எடுத்துட்டு வந்திருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு அவங்க இப்படி சால்வ் பண்ணிருக்கணும் அல்லது இப்படி சால்வ் பண்ணிருக்கணும். சோ 16 49 எதனா பண்ணி 64 எடுத்துட்டு வர முடியுமானா 49 ஒரு 16 கூட்டினா 65. சோ 71வது क्वेश्चन பாத்தீங்கன்னா விடுபட்ட இடத்தை கண்டுபிடின்னு சொல்லிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்பாங்க. சோ கேள்விக்குறி இந்த இடத்துல வச்சிருக்கோம். அப்போ இந்த நம்பர்களை வச்சுதான் இந்த கேள்விக்குறியை நம்ம எடுத்துட்டு வரணும். இந்த மாதிரி ஒன்னு கொடுத்திருந்தாலே நான் என்ன சொல்லியிருந்தேன் ஆக்சுவலா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னு இந்த லாஜிக் இந்த ரெண்டு நம்பர்களை வச்சு இந்த நம்பர் எப்படி உருவாச்சு ஒன்னு இப்படி சால்வ் பண்ணிருப்பான் அல்லது இப்படி சால்வ் பண்ணிருப்பான். இந்த ரெண்டு நம்பரை வச்சு இந்த நம்பர் எப்படி உருவாச்சுன்னு கண்டுபிடிக்கணும். அப்படிலாம் உங்களால லாஜிக் ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னாலே நீங்க டைரக்டா என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மூணுத்தையுமே கூட்டி பாத்துருங்க. ஓகேவா இந்த மூணுத்தையும் ஒன்னு இப்படி கூட்டி பாருங்க அல்லது இப்படி கூட்டி பாருங்க. எப்படியாவது கூட்டி பார்த்தா உங்களுக்கு ஒரு ரிசல்டன்ட் வரும். ஆக்சுவலி இந்த கேள்வியில நான் என்ன லாஜிக் வச்சிருக்கேன்னா இந்த மாதிரி தான் கூட்டணும். இப்ப 16 36 38 மூணுத்தையும் கூட்டினா என்ன வரும்னு பாத்தீங்கன்னா 90. அதே மாதிரி 49 25 இது எல்லாத்தையும் கூட்டினா என்ன வரும் 90. அப்ப லாஸ்டா 64 6 கூட்டினா 70 70ஓட எதை கூட்டினா 90 வரும்னு பாத்தீங்கன்னா 20. ஆன்சர் 20. நெக்ஸ்ட் பின்வரும் படங்களை எந்த படம் கேள்வியில் விடுபட்ட இடத்தை நிறைவு செய்யும்னா இங்க வந்து எந்த மாதிரி படம் யூஸ் பண்ணிருக்கணும்னா எல்லாருக்கும் தெரியும் இந்த மாதிரி தான் ஒரு படத்தை யூஸ் பண்ணிருக்கணும். அந்த மாதிரி இருக்கிற படம் ஏ ஆப்ஷன். ஸோ ஆன்சர் ஏ முடிந்தது. ஓகேங்களா அடுத்தது கோபி என்பவன் தென்மேற்கு திசையை நோக்கி நிற்கிறான். அப்ப கோபின்ற ஒருத்தன் எந்த திசையை நோக்கி நிற்கிறான் தென்மேற்கு. அப்ப தென்மேற்குனா எல்லாருக்கும் தெரியும் இது தெற்கு இது மேற்கு. அப்ப தென்மேற்குனா இந்த திசையை நோக்கி நிற்கிறான். இவன் சரியாக 90 டிகிரி கடிகார திசையில போறான். 90 டிகிரி கடிகார திசைனா இங்க இருந்து 90 டிகிரின்றது இந்த இடம். அப்ப 90 டிகிரி கடிகார திசையில போறான். பின் 180 டிகிரி எதிர்கடிகார திசையில் நகர்கிறான்னா அவன் கடிகாரமான நகட்டும் எதிர்கடிகாரமான நகட்டும் 180 எங்க வந்துடணும் ஆப்போசிட்ல வந்துடணும். அப்ப இந்த திசை எதுன்னு பாத்தீங்கன்னா தெற்கும் கிழக்கும் சேர்ந்த தென்கிழக்கு. ஆன்சர் ஓவர். 74 மைனஸினுடைய எதிர்ப்பக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. மைனஸ்க்கு எதிர்ப்பக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க பகடையில. சோ மைனஸ்க்கு எதிர்ப்பக்கம்னா இந்த இடம் பாருங்களேன் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இந்த இடத்துல அட்டு இருக்கா இது ஸ்டார் இதுவும் அட்டு இதுவும் ஸ்டார். இந்த இடத்துல மைனஸ் இந்த இடத்துல பிளஸ். சோ முதல் இரண்டு பகடையில எனக்கு வேண்டர் ஓவர். இரண்டு புறங்கள் சேமா இருந்துச்சுன்னா மிச்சம் இருக்கிறது தான் என்னவா இருக்கும் எதிர்ப்பக்கமா இருக்கும். அப்ப மைனஸினுடைய எதிர்ப்பக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா பிளஸ். ஆன்சர் ஓவர் ஓவர். அடுத்தது தவறான படத்தை தேர்ந்தெடு. இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்குமா. ஸோ 4 படம் 5 படம் கொடுத்துட்டு இதுல தவறான படம் எதுன்னு கேட்பான். இங்க இருக்கக்கூடிய படங்கள்ல எது தவறான படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க உட்காந்து அங்க இது பண்ணலாம். உடனே இங்க பாருங்க சார் இதுல 5 மூலை இருக்கு
அப்போ 5 கோடு வெளியே இருக்கு. இங்க 3 மூலை இருக்கு, 3 கோடு இருக்கு. இங்க 4 மூலை இருக்கு, 4 கோடு இருக்கு வெளியே. இங்க பாருங்க 6 மூலை இருக்கு, 6 கோடு தான் வெளியே இருக்கு. இந்த இடத்துல பாருங்க 4 மூலை இருக்கு, 4 கோடு தான் சார் வெளியே இருக்கு. அப்ப எப்படி சார் தவறு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு இல்லைங்க, ரொம்ப சிம்பிள் தான். மற்ற படங்கள்லாம் பாத்தீங்கன்னா எதனா ஒரு பக்கங்கள்ல இருந்து தான் என்ன ஆயிருக்கு, அந்த கோடுகள் வெளியே வந்திருக்கு. இப்போ எல்லா படத்துலயும் பாருங்க எதனா ஒரு பக்கத்துல இருந்து தான் வந்திருக்கு. ஆனா முதல் படத்தை மட்டும் பாருங்களேன், அந்த முனை பகுதியிலிருந்து தான் அந்த கோடு வந்திருக்கு. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் 1 சிம்பிளா முடிக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த தவறான படத்தை தேர்ந்தெடுன்னு சொன்னாலே உங்களுக்கு வந்து இதுல கடிகார திசை, எதிர்கடிகார திசை, ரொட்டேஷன் வச்சுதான் பெரும்பாலும் கேள்விகள் இடம்பெறும். அதனால அது ஒழுங்கா பார்த்துக்கோங்க. இனி வரும் படங்கள் அந்த மாதிரி இருக்கலாம். அடுத்தது ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கொடுத்திருக்கான். ABCDEF ஆகியவர்கள் ஒரு வரிசையில் வடக்கு நோக்கி அமர்ந்திருக்கிறார்கள். அப்ப ஏதோ ஒரு வரிசை, அந்த வரிசையில ABCDEF அப்போ 6 பேர் வடக்கு நோக்கி அமர்ந்திருக்கிறார்கள். இதுதான் வடக்கு நோக்கி அமர்ந்திருக்கிறார்கள். டி என்பவர் வரிசையின் இடது மூலையில் உள்ளார். அப்ப வரிசையினுடைய இடது மூலை எதுனா இது, வரிசையினுடைய வலது மூலை எதுனா இது. அப்ப டி என்பவர் வரிசையின் இடது மூலையில் உள்ளார்னா டி இங்க இருக்கான். டிக்கும் பிக்கும் இடையில் மூவர் உள்ளனர். டிக்கும் பிக்கும் இடையில் மூவர் உள்ளனர்னா பி இந்த இடத்துல இருக்கான். பி என்பவர் எஃப்ற்கு வலதுபுறத்தில் இரண்டாவதாக உள்ளார். பி என்பவர் எஃப்ஓட வலதுபுறத்துல இரண்டாவதா இருக்காருன்னா எஃப் இந்த இடத்துல போட்டாதான் எஃப்க்கு வலது கை இந்த பக்கம் வரும். அப்ப வலதுபுறத்துல 1வது ஆள், இது 2வது ஆள். அப்போ வலதுபுறத்துல 2வதா இருக்கான். ஏ என்பவர் பியின் அருகில் இல்லை. அப்ப பியினுடைய பக்கத்துல யாரும் இருக்கக்கூடாது, ஏ இருக்கக்கூடாது. அப்ப ஏ எங்க வரணும், இந்த இடத்துல வரணும். இ என்பவர் வரிசையின் மூலையில் இல்லை. அப்ப இ இங்க இருக்கக்கூடாதுன்னா இ இந்த இடத்துல தான் இருக்கணும். மீந்து போன சி தான் இங்க இருக்கணும். அவ்வளவுதான். யார் வரிசையின் வலதுபுற மூலையில் உள்ளார்? இந்த வலதுபுற மூலையில் உள்ளவர் யாருன்னு கேட்டிருக்கான். யாரு? சி. அடுத்தது டியிலிருந்து எஃப் இன் இடம் என்ன? இந்த டியிலிருந்து எஃப் ஓட இடம் என்னன்னு கேட்டிருக்காங்க. வலதுபுறம் 2வதா இருக்கார். சோ ஆன்சர் வலதுபுறம் 2வது. அடுத்தது ஏ மற்றும் பி இன் இடையில் எத்தனை பேர் அமர்ந்துள்ளனர்? அப்ப ஏக்கும் பிக்கும் நடுவில் எத்தனை பேர் இருக்காங்கன்னா 2 பேர் இருக்காங்க. ஆன்சர் 2. அடுத்தது ஏ மற்றும் சி இடையில் எத்தனை பேர் உள்ளனர்? ஏ மற்றும் சி இடையில் எத்தனை பேர் உள்ளனர்னா 3 பேர். அப்போ ஆன்சர் என்ன? 3. ஓகேங்களா? அடுத்தது ஈயின் வலதுபுறத்தில் 3வது யாருன்னு கேட்டிருக்காங்க. ஈயின் வலதுபுறத்தில் 3வது யாருன்னா இங்க பாருங்க யாருமே இல்ல. உடனே குழம்பிடாதீங்க நம்ம போட்டது தப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஈயின் வலதுபுறத்தில் 3வதாக யாருமே இல்லைன்னா ஆப்ஷன் வச்சிருக்காங்க பாருங்க, அப்படி யாரும் இல்லை. ஸோ ஆன்சர் அப்படி யாரும் இல்லை. இவ்வளவுதான் இந்த கொஸ்டின் பேப்பர் முடிந்தது. ஓகேங்களா? ஸோ கொஸ்டின் பேப்பர் 26ல வந்து கொஞ்சம் கொஸ்டின்ஸ்லாம் கொஞ்சம் வித்தியாசம்லாம் இல்லை. ஸோ பார்த்து பழகக்கூடிய கொஸ்டின் தான் கொஞ்சம் வேகமாக பண்ண போறோம். அவ்வளவுதான். ஓகேங்களா? ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 27th கொஸ்டின் பேப்பருக்காக வெயிட் பண்ணிட்டே இருங்க. பார்க்கலாம். தேங்க்யூ. மாடல் கொஸ்டின் பேப்பர் நம்பர் 26. மாடல் கொஸ்டின் பேப்பர் நம்பர் 26ல மேக்ஸுக்கான சொல்யூஷன்ஸோட டிஸ்கஷன் தான் இந்த வீடியோ. கொஸ்டின் நம்பர் 19, கொஸ்டின் நம்பர் 20, கொஸ்டின் நம்பர் 21, கொஸ்டின் நம்பர் 22, கொஸ்டின் நம்பர் 23, கொஸ்டின் நம்பர் 24, கொஸ்டின் நம்பர் 28, 29 மொத்தம் பார்த்தீங்கன்னா 8 கொஸ்டின் இந்த மேக்ஸ்ல வந்திருக்குது. இப்போ அந்த ஆன்சர்ஸ் எப்படி வந்தது அதுக்கான வீடியோ தான் இந்த கிளிப்பிங்ஸ். சரிங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 19. கொஸ்டின் நம்பர் 19 என்ன அப்படின்னா, கொஸ்டின் நம்பர் 19 ஒரு அணிகள் இருக்குது, சாரி ஒரு கணங்கள் இருக்குது, ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய கணங்கள். அவங்கள யார் யார் இருக்காங்கன்னா ஏ பி சி எக்ஸ் கமா ஒய் கமா ஜெட் அப்படின்னு சொல்லக்கூடிய 6 பேர் இருக்கிறாங்க. அவங்க என்ன கேட்கறாங்கன்னா உட்கணங்களினுடைய எண்ணிக்கை, நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் எத்தனை இருக்கு அப்படின்னு கேட்கறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த உட்கணங்களின் எண்ணிக்கையோட ஃபார்முலா என்னன்னா 2 பவர் m. எத்தனை பேர் இருக்காங்களோ அதான் பவர். அப்ப என்ன அர்த்தம்னா 1 2 3 4 5 6 இங்க 6 பேர் இருக்காங்க. 2 பவர் 6, 2 பவர் 5 வந்து 32, 2 பவர் 6 அப்படின்னு சொன்னா இந்த 2 பவர் இதோட ஆன்சர் என்னன்னா 64. இப்போ 2 பவர் 6 ஈக்குவல் டு 64. இதுதான் என்ன அப்படின்னா உட்கணங்களின் எண்ணிக்கை. அதே வந்து வெட்டுகணம் இல்லாத உட்கணங்களின் எண்ணிக்கை அப்படின்னு கேட்டாங்கன்னா, வெற்றுகணம் இல்லாத உட்கணங்களின் எண்ணிக்கைன்னு கேட்டாங்கன்னா இதுல இருந்து ஒன்று மைனஸ் பண்ணிக்கணும். 63. அங்க என்ன வரும்னா 2m - 1 வரும். இதை மறக்காதீங்க. இது 9th புக்ல இருக்கிற ஒரு கான்செப்ட் தான், ஈஸியான கான்செப்ட். உள்ள எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேரை இன் டர்ம்ஸ் ஆஃப் 2 பவர்ல எழுதிக்கணும். இப்போ ஆப்ஷன் வந்து 2 பவர் m, there is 2 பவர் 6. ஆன்சர் வந்து 64. 64 அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் எங்க இருக்குன்னா பி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன்ல இருக்கு. இதுதான் இதோட விஷயம். சரிங்களா? பாருங்க, இதெல்லாம் வந்து ரிப்பீட்டட் தான், நமக்கு தெரிஞ்சதே விஷயங்களை அப்படியே பதிவு பண்ணக்கூடிய விஷயங்கள் தான். தென் கொஸ்டின் நம்பர் 20. கொஸ்டின் நம்பர் 20 என்னன்னா 0.56 பாரினுடைய விகிதமுறு எண் காண்க. 0.568. நான் ஏற்கனவே நம்ம டிஸ்கஷன்ஸ்ல எத்தனை நம்பருக்கு மேல பார் இருக்கோ அத்தனை 9.
எத்தனை நம்பருக்கு மேல பார் இருக்குதோ அத்தனை 9, எத்தனை நம்பருக்கு புள்ளிக்கு அப்புறம் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே புள்ளிக்கு அப்புறம் எத்தனை நம்பருக்கு பார் இருக்குதோ அத்தனை 9, எத்தனை நம்பருக்கு பார் இல்லையோ அத்தனை 0. மேல ரெண்டுமே கலந்து வந்தா என்ன பண்ணிக்கிறோம்னா அந்த நம்பரை அப்படியே எழுதணும். அதுல பார் இல்லாத நம்பரை கழிக்கணும். அப்போ பார் இல்லாத நம்பரை கழிச்சா அப்போ 563 ஆன்சர் பாத்தீங்கன்னா 563/990. இதுதான் என்னோட ஆப்ஷன். அப்போ 0.56/8 பின்ன வடிவம் அல்லது விகிதமுறு வடிவம் என்னன்னா 563/990. ஆப்ஷன் டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் தான் இது. தென் 21வது கேள்வி என்னன்னா a plus 1/a the whole square minus a minus 1/a the whole square உடைய ஆன்சர் என்ன வரும் அப்படின்றது இந்த क्वेश्चन உடைய ஆப்ஷன். ஆக்சுவலா ஒண்ணும் கிடையாது, இப்படி ஞாபகம் வச்சுங்க. a plus b the whole square minus a minus b the whole square. அப்படி வரும்போது உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா இதோட ஆப்ஷன் வந்து 4ab வரும். இது ஒரு ஃபார்முலா. a square plus b square plus 2ab, அங்க ஒரு மைனஸ் உள்ள கொண்டு போகும்போது minus a square minus b square plus 2ab வரும். ஆன்சர் வந்து 4ab வரும். இந்த இடத்துல ஏக்கு ஏ தான், பிக்கு வந்து ஒரு 1/a. அப்போ ஏவும் கேன்சல் ஆயிடும். நீங்க டைரக்டா என்ன போட்டுக்கலாம் இதுக்கு அப்படின்னா 4 போட்டுக்கலாம். ஒண்ணும் இல்லைங்க, இதுல ஏக்கு ஏவே தான், பிக்கு இடத்துல இங்க என்ன இருக்கு பாருங்க 1/a இருக்கு. அப்போ 1/a, ஏ கேன்சல். அப்போ ஆன்சர் என்னன்னா 4. அப்போ 4 அப்படின்ற ஆப்ஷன் எங்க இருக்கு அப்படின்னா சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன்ல இருக்கு. அப்போ 21வது கேள்வியோட ஆப்ஷன் வந்து சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன். சரிங்களா? ஈஸியான விஷயங்கள் தான், கொஞ்சம் நீங்க ஈஸியா ரீகால் பண்ணிக்கிட்டா இதெல்லாம் நம்ம கரெக்டா தப்பு இல்லாம போடலாம். இதே கூட நம்ம வேற மாதிரி கூட ஃபார்முலாஸா கூட நீங்க எழுதி வச்சுங்க. என்ன மாதிரி அப்படின்னா இப்போ பாருங்க, இந்த ஆப்ஷனை நான் சொல்றேன் உங்களுக்கு. இப்போ என்ன எழுதணும்னா a plus b the whole square minus a minus b the whole square என்ன சொல்லிட்டோம்னா 4ab சொல்லிட்டோம். அதே விஷயங்கள் a plus b the whole square plus a minus b the whole square இருந்தா இதோட ஆன்சர் என்ன வரும்னா 2 times of a square plus b square வரும். இதுவும் ஒரு ஃபார்முலா. நடுவுல பிளஸ் வந்தா 2 times of a square plus b square, அதே நடுவுல மைனஸ் வந்தா 4ab. அந்த ஆப்ஷன்ல அந்த மாதிரி தான் அவங்க கொடுத்துருக்காங்க. சரிங்களா? 21வது கேஸ்ன்றது இதோட இந்த ஐடியாவோட விஷயங்கள் தான், அதனால இதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. அடுத்தது 22வது கொஸ்டின். 22வது கொஸ்டின் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், கொஞ்சம் புது விதமான ஐடியா. ஒரு வட்டம் இருக்கு, அந்த வட்டத்தோட ஆரம் 12 சென்டிமீட்டர். வட்டத்தின் மையத்திலிருந்து ஒரு தொலைவில், ஒரு மையப்புள்ளியிலிருந்து வட்ட மையத்திலிருந்து 2√11 சென்டிமீட்டர் தொலைவில் ஒரு நான் நீளம். சரிங்க, ஒரு வட்டம் சொல்றான், இது வட்டத்தினுடைய மையம். ஒரு நான் அப்படின்னு சொல்றாங்க, அது வேணா நம்ம இங்க போட்டுக்கலாம். வட்டத்தினுடைய ஆரம் சொல்றான். இப்போ வட்டத்தினுடைய ஆரம் அப்படின்னு சொல்லக்கூடியது எங்க வேணா போட்டுக்கலாம், இங்க கூட போடலாம், எங்க வேணா. ஆரம் அப்படின்றது இதுதான். ஆரம் அவன் கொடுத்துட்டான். ஆரம் எவ்வளவு கொடுத்துருக்கான்னா 12 சென்டிமீட்டர் கொடுத்துட்டான். வட்ட மையத்திலிருந்து ஒரு கோடு ஒரு நாணை தொடுது, அது எவ்வளவு அப்படின்னா எவ்வளவுங்க, அது 2√11 சென்டிமீட்டர். நமக்கு என்ன வேணும்னா இது மையம் ஓ, இது வேணா ஏபி நான், நமக்கு தேவை இந்த ஏபியோட நீளம் தேவை. அப்போ நம்ம பித்தாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தலாம். இதுதான் பெரிய பக்கம் கர்ணம். இப்போ என்ன சொல்லலாம்னா இங்க பாருங்க, OA ஸ்கொயர் அப்படின்றது என்னவா இருக்கும்னா OC ஸ்கொயர் பிளஸ் AC ஸ்கொயரா இருக்கும். அப்போ OA ஸ்கொயர் 12 ஸ்கொயரு, OC ஸ்கொயர் என்ன 2√11 ஹோல் ஸ்கொயரு, AC ஸ்கொயர் என்ன எக்ஸ் ஸ்கொயரு. 12 ஸ்கொயர் எவ்வளோ 144, 2 ஸ்கொயர் பண்ணா 4, √11 ஸ்கொயர் பண்ணா 11 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயரு. 4 × 11 44. அப்போ 144 இஸ் ஈக்குவல் டு 44 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 44 இடம் மாறினால் மைனஸ் 44. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 144 மைனஸ் 44, எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 100. எனக்கு தேவை எக்ஸ், எக்ஸ் ஈக்குவல் டு 10 சென்டிமீட்டர். எக்ஸ்ன்றது எங்க இருக்கும் 10 சென்டிமீட்டர் இங்க இருக்கும். ஆனா எனக்கு என்ன தேவைன்னா மொத்தமா அந்த நானுடைய நீளம் தேவை. அப்போ ஏபி ஈக்குவல் டு என்ன சொல்லலாம்னா 2 × 10, ஏபி ஈக்குவல் டு 20 சென்டிமீட்டர். அப்படி சொல்றேன் பாருங்க, ஒரு வட்டத்தினுடைய மையத்திலிருந்து அதோட ஆரம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 12 சென்டிமீட்டர். ஒரு நான் வரையப்படுகிறது, அந்த நானுக்கும் வட்டத்தினுடைய மையத்துக்கும் உள்ள தொலைவுனா 2√11. உங்களை என்ன கேட்கறாங்கன்னா அப்படின்னா அந்த வட்டத்தினுடைய நான் என்ன வரும், தட் இஸ் டயாமீட்டர் என்ன, கார்ட் என்ன அப்படின்றதான் கேள்வி. இப்போ முதல்ல இந்த முக்கோணத்தை எடுத்துக்கிட்டோம், OA ஸ்கொயர் ஈக்குவல் டு OC ஸ்கொயர் பிளஸ் AC ஸ்கொயர். இதுல வந்து x கண்டுபிடிக்கிறோம், அது 10. எக்ஸ்ன்றது இந்த டயாமீட்டர்ல பாதி, தட் இஸ் கார்ட்ல பாதி, நான்ல பாதி. ஃபுல்லா அப்படின்னு சொல்லும்போது அது 2ஆல பெருக்கினா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். அப்போ ஆன்சர் என்னன்னா 20 சென்டிமீட்டர். அந்த 20 சென்டிமீட்டர் எங்க இருக்குது அப்படின்னா பி அப்படின்ற ஆப்ஷன்ல இருக்கு.
சரிங்களா? அதாவது கொஸ்டின் படிக்கும் போது தான் ரொம்ப பெருசா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா இதெல்லாம் வந்து கொஞ்சம் நீங்க யோசித்தால், ஒரு படம் வரைஞ்சி வட்டம் வரைஞ்சி இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து போட்டீங்கன்னா இதெல்லாம் ஒரு கொஸ்டினே கிடையாது. கொஞ்சம் ஈஸியா நம்ம அட்டன் பண்ணிடலாம். சரிங்களா? நல்ல கொஸ்டினை பாருங்க. கொஸ்டினுடைய விஷயங்கள் கொஞ்சம் யோசித்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரிங்களா? அடுத்தது 23வது கேள்வி. 23வது கேள்வி என்னன்னா, ஒரு செவ்வகத்தினுடைய ஒவ்வொரு பக்கங்களும் இருமடங்கு ஆகும்போது அதனுடைய பரப்பளவு என்னவா ஆகும்? ஒண்ணுமே கிடையாதுங்க. செவ்வகத்தினுடைய பரப்பளவு என்ன? L/P. ஒவ்வொரு பக்கமும் இருமடங்கு ஆகிறது அப்படின்றான். அப்படின்னா நீளம் 2L மாறுதான், அகலம் 2B மாறுதான். அப்ப 2 × 2 என்ன? 4. 4 பெருக்கல் L/B. அப்ப ஏற்கனவே இருந்த பரப்பை விட இப்ப பரப்பு எவ்வளவா மாறுதுன்னா 4 மடங்காக மாறுது. அப்ப ஆன்சர் என்னன்னா சி ஆப்ஷன்ல இருக்கிறது ஆன்சர் 4 மடங்கு. தென் அடுத்த கேள்வி 27வது கொஸ்டின். 27வது கொஸ்டின் இடைப்பட்ட தொலைவு ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணதா. -4,3 2,-3 தொலைவு என்ன? தொலைவை டிஸ்கஸ் பண்ணும்போது D = போட்டுக்கணும். இந்த ரெண்டு நம்பருடைய குறி ஆப்போசிட் குறியா இருந்தால், இந்த இடத்துல மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன், தொலைவை கண்டுபிடிக்கும் போது டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கும் போது இவங்க ரெண்டு பேரும் ஆப்போசிட்டா இருந்தா அந்த ரெண்டு நம்பரையும் கூட்டிக்கணும். சேம் நம்பர்ஸ் அந்த தான் கழிக்கணும் இந்த ரூலை பொறுத்த வரைக்கும். இங்க ஆப்போசிட்டா இருக்குது, அப்போ ஸ்கொயர் பண்ணி கூட்டிக்கணும். அப்போ 6² + 6², அப்போ 36 36 72. மறுபடியும் எப்படி எழுதலாம்னா 36 × 2 எழுதலாம். இதுதான் 6√2 சென்டிமீட்டர்னு ஆன்சர் ஷீட்ல கொடுத்துருப்பாங்க. அப்போ என்ன அர்த்தம்னா -4 2 வேற வேற குறி, அப்படியே குறியை மறந்துட்டு கூட்டிக்கணும். 3 -3 வேற வேற குறி, குறியை மறந்துட்டு இங்கே மட்டும் தான் அது பொருந்தும். தொலைவு ஏன்னா ஃபார்முலால ஹோல் ஸ்கொயர் வரும். ஃபார்முலா பார்த்தீங்கன்னா √(x2 - x1) ஹோல் ஸ்கொயர் + y2 - y1 ஹோல் ஸ்கொயர். அந்த மாடல் ஷார்ட்கட்ல போடும்போது என்னன்னா அப்படியே நம்பரை கூட்டி நீங்க ஸ்கொயர் பண்ணா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். அப்போ ஆப்ஷன் பாருங்க, பி அப்படின்ற ஆப்ஷன்ல இருக்கு. பி அப்படின்ற ஆப்ஷன் தான் இதோட ஆன்சர். அடுத்தது 28வது கொஸ்டின். 28வது கொஸ்டினும் நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். மேல இருக்கக்கூடிய ஆளும் கீழே இருக்கக்கூடிய ஆளும் அதோட பேரிங்கா இருந்தால், பேரிங்னா என்னன்னா sin to cos, cos to sin, இந்த பேரிங் இருக்கணும். 28வது கேள்வி என்னன்னா sin θ cos θ இது ஒரு பேரிங், cosecant θ secant θ இது ஒரு பேரிங், cot θ tan θ ஒரு பேரிங். இப்போ ஃபர்ஸ்ட் லைன்ல மட்டும் பாருங்களேன், என்ன கொடுத்துருக்காங்கன்னா cos 35 டிகிரி by sin 55 டிகிரி. காசும் சைனும் பேரிங். இந்த பின்னத்தை ரெண்டு நம்பரையும் கூட்டுங்க. கூட்டினால் 90 வந்ததுன்னா இவங்க ரெண்டு பேரும் கூட்டினா 90 வந்து பேரிங்கா இருந்தா இதோட ஆன்சர் 1. அப்ப அந்த மாதிரி தான் என்ன கொடுத்துருக்காங்கன்னா காசு, அடுத்தது சைனு, மறுபடியும் சைன் காசு, எல்லாமே அதனுடைய கூட்டினால் 90 வருது. 3 பேரையும் கூட்டா 90 வரதால அப்போ 1 + 1 - 1. இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1. அந்த ஆப்ஷன் எங்க இருக்கு அப்படின்னா பி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன்ல இருக்கு. பி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன்ல அந்த சாய்ஸ் வந்திருக்குது. அதனால பேரிங்ல 1 வந்ததுன்னா பேரிங்ல கேன்சல் ஆகிற மாதிரி வந்துச்சுன்னா ஆன்சர் 1 வரும். அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துங்க. சரிங்களா? இதான் 28வது கேள்வி. அடுத்தது 29வது கேள்வி. 29வது கேள்வியில ஆப்ஷன் வந்து தப்பா இருக்குது, பிரிண்டிங் மிஸ்டேக் தான் அது. அதாவது 4 8க்கு ஆன்சர் கொஞ்சம் மாறி இருக்குது. 8 4 வரணும் ஆக்சுவலா அங்க புள்ளிக்கு அப்புறம். நான் சொல்றேன் எப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா 25 மாணவர்களுடைய சராசரி மதிப்பெண் 88.4. அதாவது மொத்தம் எத்தனை பேர் அப்படின்னா 25 பேர். 25 பேருடைய சராசரி மதிப்பு அவன் கொடுத்துட்டா. சராசரி எவ்வளவு அப்படின்னா 78.4. அவன் உங்களை என்ன கேட்கிறான் அப்படின்னா இங்க 96 என்ற மதிப்பிற்கு பதிலாக மதிப்பானது 60 என பிரதியிடப்பட்டுள்ளது. 96 தான் கரெக்டான நம்பர். அவன் தப்பா ஒரு நம்பரை பிரதிட்டு இருக்கான், அது என்னன்னா 60. அப்ப அவன் என்ன கேட்கிறானா அப்படின்னா சரியான சராசரி என்ன வரும் நீங்க கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்கிறான். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன தெரியும்னா x bar is equal to sigma x by n நல்லா தெரியும். அப்போ x bar எவ்வளோ 78.4. இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். n வந்து 25. அப்போ therefore sigma x equal to 25 into 78.4. பெருக்கும் போது புள்ளியை மறந்துருங்க, புள்ளியை மறந்துட்டு பெருக்குங்க. 25 4 பெருக்குனா 100, மீதி 10. 25 into 8 200, 200 கூட 10 கூட்டினா 210. 210னா மிச்சம் 21. 25 into 7 175. 7 முறைனா 175. 175 கூட 25 கூட்டுங்க 6 9 1. இப்போ 196.
19600 அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்திருக்குது. அதாவது என்னன்னா 196 முதல்ல இதை பெருக்கிறோம். இதை பெருக்கும் போது 4 5 20 ஃபர்ஸ்ட் 25 25 × 4 100 10 மீதி 25 × 8 200 200 கூட 10 கூட்டா 210 ஒரு 0 21 மிச்சம். அடுத்தது 25 × 7 25 × 7 பார்த்தீங்கன்னா 175 கூட்டா 196 ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி. அப்போ 1960 அப்படின்றது இந்த மதிப்பு. இந்த 1960ல இருந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு தேவையான ஆளோட விஷயத்தை கண்டுபிடிக்கணும். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த 1960ல கரெக்டான மதிப்பு எவ்வளோ 96, தவறான மதிப்பு எவ்வளோ 60. இதுதான் இதுல முக்கியமான பாயிண்ட். இந்த பாயிண்ட்டை தெளிவுபடுத்தினா போதும். 1960ல சரியான மதிப்பு எவ்வளோனா 96 சேர்க்கணும், 60 கழிக்கணும். அப்போ இதுல இருந்து ஒரு 60 போயிடும், மீதி 996. இது என்னன்னா இதுதான் சிக்மா எக்ஸ். இப்போ நான் புதுசா கண்டுபிடிக்கிற சராசரி என்னன்னா x bar is equal to 996/25. இதை நம்ம கால்குலேட் பண்ணா அந்த புக் கொடுத்துருக்கிற ஆன்சர் கொஞ்சம் வேரியேஷன்ஸ் வருது. என்ன ஆன்சர் வருது நமக்குன்னா 79.84 வருது. அங்க 79.48 உங்களுக்கு மாறி கொடுத்துருக்குது, அது பிரிண்டிங் மிஸ்டேக். அதோட ஆன்சர் வந்து 79.84 வரணும். சரிங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல வந்து திட்ட விளக்கத்துல வரக்கூடிய கான்செப்ட் தான். திட்ட விளக்கத்துல இந்த மாதிரி கேள்விகள் வரும். அதாவது நம்ம ஒரு 25 பேருக்கு சராசரி கண்டுபிடிக்கிறோம். அப்படி கண்டுபிடிக்கும் போது ஏதோ ஒரு மதிப்பு தப்பா வந்திருக்குது அப்படின்னு சொன்னா அந்த தப்பான மதிப்பை நீக்கிட்டு கரெக்டான மதிப்பை ரீப்ளேஸ் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர் என்னன்னா x bar is equal to sigma x by n. அப்போ x பாரை கண்டுபிடிக்கணும், சிக்மா என்ன போடுறோம், சிக்மா x உங்களுக்கு கிடைக்கும். இந்த சிக்மா x கொண்டு போய் என்ன பண்ணோம்னா நம்ம பெருக்கி பார்த்துட்டு இதுல தேவையான ஆளை சேர்த்துக்கிட்டு தேவையில்லாத ஆளை கழிச்சுட்டு மறுபடியும் என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு தேவையான விஷயத்தை வகுத்தா நமக்கு என்ன கிடைக்கும்னா x பாருடைய ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா? 8 கொஸ்டின் ரொம்ப ஸ்டாண்டர்டான கொஸ்டின்ஸா கொடுத்துருக்காங்க. மாடல் டெஸ்ட் 26. மாடல் டெஸ்ட் 26ல இங்கிலீஷ்க்கான கொஸ்டின்ஸ் என்ன, அந்த டிஸ்கஷன்ஸ்ல என்னென்ன அதுக்கான ஆன்சர்ஸ் அப்படின்றது தான் இந்த வீடியோவோட கான்செப்ட். மாடல் டெஸ்ட் 26ல இங்கிலீஷ்ல எத்தனை கேள்விகள் அப்படின்னா வழக்கம் போல 5 கேள்விகள். கொஸ்டின் நம்பர் 6, கொஸ்டின் நம்பர் 7, கொஸ்டின் நம்பர் 8, கொஸ்டின் நம்பர் 40, கொஸ்டின் நம்பர் 41 அப்படின்னு சொல்லக்கூடிய 5 கேள்விகள் இருக்குது. கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கு ஆல்ரெடி நம்ம சொன்ன டிஸ்கஷன்ஸ் தான். கிராமர் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்ட்ல இருந்து 3 கொஸ்டினும், ஜெனரலா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 2 கொஸ்டினும் 5 கொஸ்டின் கலந்த மாதிரி தான் இங்கிலீஷ் இருக்கும். சரிங்க, முதல்ல 6th கொஸ்டின். Attach a prefix to the word of many villages are still literate. அதாவது என்னன்னா 6வது கேள்வி என்ன அப்படின்னா லிட்ரேட் அப்படின்ற ஒரு வேர்ட் இங்க கொடுத்துருக்காங்க. இந்த லிட்ரேட் அப்படின்ற வேர்டுக்கு முன்னாடி என்ன வந்து பெர்ஃபிக்ஸ் சேர்க்கணும், ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ். அதாவது போஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. போஸ்ட்னா போஸ்ட், ப்ரிஃபிக்ஸ், சஃபிக்ஸ் அந்த மாதிரின்ற வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க. போஸ்ட் மல்டிப்ளை, ப்ரீ மல்டிப்ளை அப்படின்ற வேர்டெல்லாம் நம்ம சொல்லுவோங்களா, அந்த மாதிரி தான். இப்போ இந்த வேர்டுக்கு முன்னாடி ஒரு வேர்டு சேர்க்கிறோம், அதான் ப்ரிஃபிக்ஸ் முன்னாடி, சஃபிக்ஸ் அப்படின்னா பின்னாடி. இப்போ லிட்ரேட் அப்படின்ற ஒரு வேர்டுக்கு முன்னாடி என்ன வேர்டு அங்கே சேர்த்தா நல்லா இருக்கும்? ஆன்சர் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா மே, எம்ஏஓஐ மே, அன், யூஎன் அன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இல், ஐஎல் இல், இர். இதுல அன்இலிட்ரேட் அப்படின்னு நிறைய பேர் பார்த்துருக்கேன். அன்இலிட்ரேட் அப்படின்ற வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா இல்லிட்ரேட் அப்படின்றது வந்து படித்தவர்களை சொல்றோம். அதுக்கு ஆப்போசிட் வேர்டுன்னு பாத்தீங்கன்னா இல்லிட்ரேட் தான். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா இங்க என்ன வேர்டு சேர்க்கணும்னா ஐஎல் சேர்க்கணும். இதான் இதனுடைய பெர்ஃபெக்ட். அப்போ ஆன்சர் என்னன்னா சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன்ல இருக்கிறதா இதோட ஆன்சர். அப்போ இல்லிட்ரேட் அப்படின்றது மாறும். லிட்ரேட் என்னவா மாறுதுன்னா இல்லிட்ரேட்டா மாறும். தென் கொஸ்டின் நம்பர் 7, வாட் இஸ் கிரை? இந்த கிரை அப்படின்ற எக்ஸ்பான்ஷன் என்ன? அப்ரிவேஷன் லெட்டர்ஸ், வழக்கமா அப்ரிவேஷன் லெட்டர்ஸ் வந்து ஒரு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். கிரை அப்படின்னு சொல்லக்கூடிய வேர்டுடைய அப்ரிவேஷன் என்ன அப்படின்னா 4 ஆப்ஷன்ல எல்லாமே சைல்டு தான் ஆரம்பிக்குது. ஆனா அந்த வார்த்தைகள்ல வந்து நமக்கு முக்கியமானது என்னன்னா சைல்ட் ரைட்ஸ் அண்ட் யூ, சைல்ட் ரைட்ஸ் அண்ட் யூ, நாட் ஃபார் யூத், இட் இஸ் ஃபார் குழந்தைகளுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சட்டம் தான் அது. அதனால சைல்ட் ரைட்ஸ் ஆஃப் யூ, யூ தான் தவிர சைல்ட் ரைட்ஸ் அண்ட் யூ, அதாவது சைல்ட் ரைட்ஸ் ஆஃப் யூத் கிடையாது. அது இளைஞர்களுக்காக உருவாக்கப்பட்டதில்லை, குழந்தைகளுக்கான. அதனால சைல்ட் ரைட்ஸ் அண்ட் யூ, அதாவது ஏ ஆப்ஷன், ஆப்ஷன் ஏ வந்து இதோட ஆன்சர். தென் கொஸ்டின் நம்பர் 8. கொஸ்டின் நம்பர் 8 அப்படின்னா எக்கனாமி அப்படின்ற வேர்டுடைய என்ன சொல்றாங்க அப்படின்னா எக்கனாமி அப்படின்ற வேர்டுடைய ஃப்ளூரல் ஃபார்மேஷன்ஸ் என்ன? எக்கனாமினா நமக்கு என்னங்க பொருளாதாரம், அதை பத்தி பேசக்கூடியது. நம்ம படிப்பு அப்படின்னு சொல்லும் போது எக்கனாமிக்ஸ்
அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி தான் எக்கனாமிக்கோட ப்ளூரல் ஃபார்மேஷன் என்னன்னா எக்கனாமிக்ஸ். ஒன்றும் இல்லை, இந்த ஒய்யை எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கணும், சிஏ சேர்த்தா எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ ஆப்ஷன் என்ன ஆப்ஷன் அப்படின்னா ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன்ல எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் இருக்கு. சரிங்களா? பாருங்க 3 கேள்வியுமே ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸ் தான். நம்ம கொஞ்சம் அந்த கொஸ்டினுடைய ஐடியா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா நம்ம ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். தென் கொஸ்டின் நம்பர் 40. கொஸ்டின் நம்பர் 40 ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். இதுல இருக்கக்கூடிய 5 கேள்விகளும் ரொம்ப ஈஸியா இருக்கு. கொஸ்டின் நம்பர் 40 வாட் இஸ் த காம்பவுண்ட் வேர்ட் ஆஃப் ரெயின்? ரெயின் அப்படின்ற ஒரு வேர்டு கூட என்ன வேர்டு சேர்த்தா ஒரு மீனிங் வரும் அப்படின்றது காம்பவுண்ட் வேர்டு. மார்க் கொடுத்துருக்காங்க, ஸ்டார் கொடுத்துருக்காங்க, ஃபால் கொடுத்துருக்காங்க, லைட் கொடுத்துருக்காங்க. ரெயின் மார்க், ரெயின் ஸ்டார், ரெயின் லைட் அப்படின்றதெல்லாம் எனக்கு நம்ம சொன்னதே கிடையாது இங்கிலீஷ்ல. அப்போ இந்த ரெயின் அப்படின்ற வேர்டு கூட எதை சேர்த்தா நமக்கு காம்பவுண்ட் வேர்டு வரும்னா ஃபால் அப்படின்ற ஒரு வேர்டு சேர்த்தா வரும். தட் இஸ் ரெயின் ஃபால் அப்படின்றது தான் இதோட ஆன்சர். சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன்ல இருக்கு. தென் கொஸ்டின் நம்பர் 41 ஆர்டிகல். ஆர்டிகல் வந்து நம்ம வழக்கமா எதிர்பார்க்கிற கொஸ்டின்ஸ்ல ஒரு கொஸ்டின். மிஸ்டர் மதி வாஸ் டேஷ் அன் ஆர்டிஸ்ட் பை ப்ரொஃபஷன். ஆர்டிஸ்ட் ப்ரொனன்சியேஷன் நான் சொன்ன மாதிரி உச்சரிப்புகள் ஆ இ ஏ ஐ. தமிழ்ல வரக்கூடிய ஆ இ ஏ ஐ சவுண்ட் வந்தா சிங்குலரா இருக்கும் பட்சத்துல ஆன் போடணும். அப்போ ஆர்டிஸ்ட் அப்படின்ற வேர்டு அங்க வந்திருக்குது. அப்போ என்ன ஆர்டிகல் போடணும்னா ஆன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிகல் போடணும். சரிங்களா? பாருங்க 5 கேள்விகள், 5 கேள்வியும் ரொம்ப ஈஸியான கொஸ்டின். இது எல்லாமே ரொம்ப ஈஸியா நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு பார்ட்டா இருக்கு. அதனால ஒவ்வொரு கொஸ்டினையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. இது எல்லாமே நம்ம 10th ஓரியன்டா இருக்கிற விஷயங்கள் தான். ஒரு முறை இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம ரீகால் பண்ணிட்டு அதுல இருக்க கொஸ்டின்ஸை ஆன்சர் பண்ணிடலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம முழு மாதிரி தேர்வு, அதாவது வந்து ஃபுல் டெஸ்ட் இருக்கு இல்லையா, அதில் வந்து 26வது நம்பர் பார்க்க போகிறோம். தமிழ் வினாக்கள் மட்டும். மொத்தம் 8 கொஸ்டின் கேட்பாங்க. நம்ம ஏற்கனவே வந்து என்ன பார்த்துருவோம்னா 25 கொஸ்டின் பேப்பர் ஃபுல்லாக பார்த்தாச்சு. இப்போ 26வது வினாத்தால வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா? இதில் என்னென்ன வினாக்கள் வந்து தமிழ்ல இருந்து கேட்டிருக்காங்கன்னா 1, 2, 3, 4, 5, 24, 25, 26. சரிங்களா? மொத்தம் இந்த 8 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பாரத ஸ்டேட் வங்கியின் உரையாடும் மென்பொருள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. பாரத ஸ்டேட் வங்கியோட உரையாடும் மென்பொருள். இது வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் கொஸ்டின் தான். இலா அப்படின்றது சாஃப்ட்வேர், இஎல்ஏ. சரிங்களா? எலக்ட்ரானிக் லைவ் அசிஸ்டன்ட். சரிங்களா? இது வந்து ஒரு வினாடிக்கு வந்து 10,000 வாடிக்கையாளர்கிட்ட உரையாடும். அந்த அளவுக்கு ஒரு உரையாடும் மென்பொருள் தான் பாரத ஸ்டேட் வங்கி, எஸ்பிஐ அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. அதனுடைய உரையாடும் மென்பொருளுக்கு பேர் வந்து இலா. இதை வந்து கரெக்டாக ஞாபகம் வச்சுங்க. நம்மளை குழப்பறதுக்காக வேற மாதிரி கொடுப்பாங்க. இலா, பி கிலா, சி சிலா, டி பிலா அப்படின்னு கொடுப்பாங்க. நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னீங்கன்னா ஆப்ஷன் ஏ இலா. சரிங்களா? ஒரு வினாடிக்கு 10,000 வாடிக்கையாளர்களுடன் இது உரையாடும். அப்போ ஒண்ணுக்கு ஆன்சர் ஏ. சரிங்களா? அடுத்தது 2வது கொஸ்டின், ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதாத நூல்னு கேட்டிருக்காங்க. நீங்க கொஸ்டினை நல்லா படிக்கணும். ராஜம் கிருஷ்ணனுடைய எழுதாத நூல்னு கேட்டிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா வேருக்கு நீர் அவர் எழுதிய நூல் தான். சாகித்ய அகாதமி விருது வாங்கின நூல். ராஜம் கிருஷ்ணனின் சாகித்ய அகாதமி விருது வாங்கின நூல் வேருக்கு நீர். அடுத்தது பாத்தீங்கன்னா கருப்பு மணிகள். இதுவும் வந்து உப்பள தொழிலாளர்கள் பற்றி அவங்க எழுதணும் தான். குறிஞ்சித்தேன் இந்த படுகரின மக்களை பத்தி எழுதின அதுவும் அவங்களுடைய நூல் தான். ஆனா அந்த சி பாருங்க, நதியின் கால்கள். சரிங்களா? இது வந்து அவர்கள் எழுதாத நூல். சரிங்களா? இது வந்து அவர் எழுதாத நூல். அப்ப வந்து ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 2க்கு ஆன்சர் சி, ராஜம் கிருஷ்ணன் எழுதாத நூல். ஆன்சர் சி, நதியின் கால்கள். சரிங்களா? அதை நோட் பண்ணீங்க. அடுத்தது 3வது கொஸ்டின் பாத்தீங்கன்னா இலக்கண பகுதியிலிருந்து கேட்டிருக்காங்க. மெய்யெழுத்துக்களின் வகைகள், மெய்யெழுத்துக்களுடைய வகைகள்னு கேட்டிருக்காங்க. ஏ 2, பி 3, சி 4, டி 5. இதுல வந்து பாத்தீங்கன்னா 3. சரிங்களா? மெய்யெழுத்தை 3 வகையா பிரிப்பாங்க. ஒன்று வல்லினம், மெல்லினம், இடையினம். வல்லினத்துல 6, மெல்லினத்துல 6, இடையினத்துல 6. சரிங்களா? அப்போ மொத்தம் 18 எழுத்து வந்துச்சுங்களா? அப்போ ஆன்சர் பி 3. சரிங்களா? 4வது வினாக்கு ஆன்சர் வந்து 3வது கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் வந்து பி. சரிங்களா? அடுத்தது 4th கொஸ்டின், ஒரு சொல்லின் இடையில் மட்டும் வரும் எழுத்துக்கள். ஒரு சொல்லோட இடையில மட்டும் என்ன எழுத்துக்கள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உயிர், ஏ உயிரெழுத்து, பி மெய்யெழுத்து, சி ஆயுதம், டி உயிர்மை. உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கலந்து வரும். சரிங்களா? ஆனால் ஆயுதம் மட்டும்தான் எப்பவுமே வந்து ஸ்டாண்டர்டாக வந்து என்ன வரும், இடையில வரும். அப்போ இடையில் மட்டுமே வரக்கூடிய எழுத்து எதுன்னு சொன்னீங்கன்னா ஆயுதம். சரிங்களா? இந்த முப்பார் புள்ளி, தனிநிலை, முப்புள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுதான் ஆயுதம். அப்ப ஆன்சர் சி, 4க்கு ஆன்சர் சி. அடுத்து பாருங்க 5th கொஸ்டின் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். பண்ணோடு பாடப்பட்ட பரிபாடல்களின்
எண்ணிக்கைன்னு கொடுக்கணும். அதுல நூல்கள்னு கொடுத்துருக்காங்க, ஆக்சுவலாக அது தப்பு. பண்ணோடு பாடப்பட்ட பரிபாடல் எண்ணிக்கை, பரிபாடல் நூலினுடைய எண்ணிக்கைன்னு கேட்குறாங்க, அந்த பாட்டோட எண்ணிக்கைன்னு கேட்குறாங்க. அப்போ வந்து என்ன வரும்னு சொன்னீங்கன்னா 70. உங்களுக்கு என்ன கொடுத்துருப்பாங்கன்னா 70ன்னு இப்படி கொடுத்துருப்பாங்க. நீங்க நம்பர்ல எழுதி வச்சு படிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து மெமரி சீக்கிரம் ஆகும். சரிங்களா? அப்போ பரிபாடல்ல கிடைத்த நூல்கள் வந்து பாத்தீங்கன்னா கிடைத்த பாடல்கள் வந்து பாத்தீங்கன்னா 70. ஆனா இந்த 24 கொடுத்துருப்பாங்க, நீங்க குழம்பிடக்கூடாது. 24 தான் கிடைச்சது, ஆனா வந்து மொத்தம் எத்தனை? 70. அப்ப ஆன்சர் ஏ, 5th ஆன்சர் ஏ 70. சரிங்களா? அடுத்தது 24வது கொஸ்டின் வாங்க. 24வது கொஸ்டின். 24வது கொஸ்டின் பாத்தீங்கன்னா முரசு கட்டிலில் கண்ணயர்ந்த புலவர், கவரி விசையோர் தகடூர் எறிந்த பெருஞ்சாரல் இருமுறை. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின்லயும் உங்களுக்கு 2 விஷயம் இருக்கு. அதாவது கண்ணயர்ந்த புலவர் பேரு நம்ம கண்டுபிடிக்க போறோம், ஆனா கவரி வீசியவர் யாரு? தகடூர் எறிந்த பெருஞ்சாரல் இருமுறை. சரிங்களா? இப்போ கவரி வீசியவர் யாருன்னா நம்மளுக்கு கொஸ்டின் பேப்பர்லயே கொடுத்துட்டாங்க. சரிங்களா? அப்ப யார் வந்து அங்க கண்ணயர்ந்த புலவர்னு பாத்தீங்கன்னா மோசிக்கிரனார். சரிங்களா? யாரு? மோசிக்கிரனார். அப்போ 24th சி, மோசிக்கிரனார். அந்த முரசு கட்டில கண்ணயர்ந்த புலவருடைய பெயர் மோசிக்கிரனார், கவரி வீசியவர் தகடூர் எறிந்த பெருஞ்சாரல் இருமுறை. அடுத்தது 25th நிலம் என்பதனுடைய பொருள். இது வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா டைரக்ட் ஆன்சர் தான். நிலம் என்பதற்கு அசும்பு என்று பொருள். சரிங்களா? இதுவே இன்னொன்னு இருக்கு பாத்தீங்க, விசும்புன்னு ஒண்ணு கொடுத்துருப்பாங்க அங்க ஆப்ஷன்ல. விசும்புன்னா ஆகாயம், அதான் வானம் சொல்லுவாங்க. விசும்புனா வானம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? விசும்புனா வானம் ஆகாயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை சும்மா பாத்துங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் சி, அசும்பு. நிலம் என்னும் சொல் தரும் பொருள் வந்து அசும்பு. அடுத்து பாத்தீங்கன்னா டெம்பஸ்ட், இந்த கலை சொல்லாக்கத்துல இருந்து கொடுத்துருக்காங்க. சோல் காற்றா, சூறாவளியா, நிலக்காற்றா? இப்ப நிலக்காற்றுக்கு வந்து லேண்ட் பிரீஸ்னு வரும். சரிங்களா? சூறாவளி வந்து பாத்தீங்கன்னா டொர்னாடோ, இந்த மாதிரி அந்த பேர் வச்சு சொல்லுவாங்க, சுழன்று அடிக்கக்கூடியது. சோல் காற்றுக்கும் வேற பேரு. ஆனா இந்த டெம்பஸ்ட் அப்படின்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா பெருங்காற்று. அப்ப ஆப்ஷன் சி பெருங்காற்று. அப்போ 26வது வினாவுக்கான விடை சி, பெருங்காற்று. இதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவாங்க? டெம்பஸ்ட். இதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவாங்க? டெம்பஸ்ட். அப்ப பாத்தங்க, 1க்கு ஏ, 2க்கு சி, 3க்கு பி, 4க்கு சி, 5க்கு ஏ, 24க்கு சி, 25க்கும் சி, 26க்கும் சி. சரிங்களா? இது வந்து கரெக்டா நோட் பண்ணிங்க. இதோட வந்து இந்த 26வது வினாத்தாள் வந்து முடிஞ்சிச்சு. நோட் பண்ணிங்க. குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபுல் டெஸ்ட்டு 26. சரிங்களா? ஆல்ரெடி நம்ம 25 பார்த்துருப்போம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபுல் டெஸ்ட் 26. ஓகே, ரைட். இப்போ வந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப நம்ம நெருங்கிட்டோம் எக்ஸாமுக்கு. ஓகேவா? அப்போ நெருங்கும் போது இந்த டைம் நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் வேறு மாதிரி இருக்கணும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து நம்மக்கிட்ட கொடுத்துருக்கிற பிடிஎஃப் படிச்சிருப்போம், மெட்டீரியல் படிச்சிருப்போம், கொஷின்ஸ் பார்த்துருப்போம். ஸோ நம்மக்கிட்ட இருக்கிறது மேக்ஸிமம் புக் பேக் பார்த்துருப்போம். ஸோ எதெல்லாம் நம்ம பண்ணியிருப்போமோ அதெல்லாம் இந்த 2 months நம்ம பண்ணியிருப்போம். ஓகே, ரைட். ஆனால் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கொஷின் பேப்பரில் இருந்து மெட்டீரியலுக்கு போகணும், கொஷின் பேப்பரில் இருந்து புக் பேக்கு போகணும், கொஷின் பேப்பரில் இருந்து நம்ம புக்குக்கு போகணும். ஸோ இந்த மாதிரி தான் இனிமேல் பார்க்கணும். ரொம்பலாம் இதாகாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சைக்காலஜியில் ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து ஸ்ட்ராங்காக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் நம்மளுடைய போட்டிக்கான அந்த மதிப்பெண்கள் வந்து மேக்ஸிமம் எதில் வரும் அப்படின்னு சொன்னால் ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு சொன்னால் அது கண்டிப்பாக ஜிகேவாக தான் இருக்கும். அந்த ஜிகேவில் வந்து சயின்ஸ் அண்ட் சோசியல் வந்து மிக மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்கும். சரிங்களா? அப்படி பார்க்கும்போது நம்ம சயின்ஸ் அண்ட் சோசியலில் மினிமம் நம்ம ஒரு 30 கேள்வி எதிர்பார்க்கலாம். மேக்ஸிமம் அது கொஷின் செட்டப் பண்ணுறவங்கள பொறுத்து. ஸோ இந்த 30க்கு நம்ம அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 25ஆவது நம்ம என்ன பண்ணணும்? ஸ்கோர் பண்ணணும். மேக்ஸிமம் 30 நம்ம என்ன பண்ணலாம்? ஸ்கோர் பண்ணலாம். ஸோ அதில் மிக முக்கியம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சயின்ஸ் தான். சரியா? நான் ஏற்கனவே சொன்னது தான், சயின்ஸ் டாப்பிக்கில் கண்டிப்பாக நான் எப்பயுமே நான் கிளாஸ், ஆன்லைன் கிளாஸும் சரி இல்லை ரியல் கிளாஸ்லேயும் சரி, நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான். கண்டிப்பாக இந்த அளவீடுகள் பேஸில் அது இந்த வெப்பம், மின்னூட்டம், காந்தவியல், இந்த மாதிரி இதிலெல்லாம் வந்து அளவீடுகள் பேஸில் தான் கேள்வியே கேட்பாங்க. 1. அதே மாதிரி கண்டுபிடிப்புகள் 2. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த கண்டுபிடிப்புகள்லாம் எழுதி வச்சிங்கன்னா சயின்ஸில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லாத்தையும் சேர்த்து எழுதி வச்சிங்கனாவே நமக்கு 15 கேள்வியில் மினிமம் 3 கேள்வி, மேக்ஸிமம் 4 கேள்வி மாட்டிடும். சரிங்களா? அடுத்தது அப்ளிகேஷன் ஓரியன்டா, அதாவது அது எதுக்கு பயன்படுது, இந்த மருந்து எதுக்கு பயன்படுது, அந்த நோயை எது குணப்படுத்துது. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் நீங்கள் படிச்சிங்கனாவே ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு 3லேருந்து 4 வரைக்கும் வந்துடும். ஸோ 15ல் 8 கேள்வி முடிஞ்சே போச்சு. சரியா? மீதி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, புக் பேக் அதுலேருந்து ஒரு 30% வரும். சரியா? அப்போ 30% அது வரும்போது நம்ம ஆல்மோஸ்ட் 15க்கு நீங்கள் நாளைக்கே எக்ஸாமு அப்படின்னு சொல்லி அப்பியர் ஆனாலும் 15 சயின்ஸ் கொஷினில் ஒரு 10லேருந்து 12 கேள்வி நம்ம படித்ததாக தான் இருக்கும்.
சரிங்களா? அந்த ஒரு 3 கேள்விக்காக தான் நம்ம போராடிக்கிட்டு இருக்கிறோம், ரைட்டுங்களா? இப்போ அந்த 3 கேள்வி எப்படி நம்ம படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஷின் பேப்பர் எடுங்க. கொஷின் பேப்பரில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம், அதை நான் அப்படியே சொல்கிறேன், சரிங்களா? 26th கொஷின் பேப்பர் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஷின் இதெல்லாம் வந்து 26ல் இருக்கிற நம்பர்ஸ் 14, 15, 16, 17, 18, 35, 36, 37, 38, 39, 46, 48, 49 சயின்ஸோட கொஷின்ஸ், சரிங்களா? அதில் பாருங்க 14வது கேள்வி, செல்லின் ஆற்றல் மையம் எது? சரிங்களா? இது ரிப்பீட்டடா கேட்கப்பட்ட போட்டித் தேர்வுக்கான ஒரு கேள்வி, சரிங்களா? நமக்கு தெரியும் ஆப்ஷன் சி மைட்டோகாண்ட்ரியா. அப்போ சார் இதை எப்படி படிக்கலாம் அப்படின்னா, வெறும் கேள்வி மட்டும் படிச்சுட்டு விட்டுறக்கூடாது. பக்கத்துல ஒரு நோட் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்க இந்த கொஸ்டின் பேப்பரை வச்சுக்கோங்க. டெஸ்ட் நம்பர் 50 கொஸ்டின் பேப்பரும் நமக்கு போதுமானது, சரிங்களா? வேற எதுக்குமே நீங்க தாவி போக தேவையில்ல. 50 கொஸ்டின் பேப்பரை எடுத்து வச்சுட்டு அதுல ஒவ்வொரு டெஸ்டா எடுத்து வச்சுக்கிட்டு, இப்போ நான் 26 பார்க்கறதுனால நான் 26ல இருந்தே சொல்றேன். 26வது இப்படி வச்சுக்கோங்க. பக்கத்துல ஒரு நோட்டு வச்சுக்கோங்க. உங்க முன்னாடி வந்து மெட்டீரியலு, புக்கு, என்ன சோர்ஸ் எல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் முன்னாடி வச்சுக்கோங்க. செல்போனை படிப்புக்கு மட்டும் பயன்படுத்துங்க. இப்படி நீங்க இப்படி எல்லாத்தையும் முன்னாடி நீங்க ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டு 2 நாள்ல சயின்ஸ் நம்ம படிச்சு முடிக்கலாம், 2 நாள்ல சோசியல் படிச்சு முடிக்கலாம். புரியுதுங்களா? ரொம்ப எளிமையான தேர்வு தான், ரொம்ப நீங்க கஷ்டப்பட தேவையில்லை. அவங்க எவ்வளோ காம்ப்ளிகேட்டடா 13ஆம் தேதி கேள்வி கேட்டாலும் நம்மளால அதே காம்ப்ளிகேட்டடை ஈஸியா எதிர்கொள்ள முடியும், சரிங்களா? நான் சொல்ற மெத்தட் அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. வச்சுக்கோங்க, ஒரு நோட் ஒன்று வச்சுக்கோங்க, பேனா வச்சுக்கோங்க, எழுதுங்க. இந்த 10 நாள் வந்து தயவு செய்து கண்ணில் பார்க்காதீங்க, எழுதி படிக்கிறதுக்கு பிளான் பண்ணுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கேள்வி, செல்லின் ஆற்றல் மையம் எது? ஆப்ஷன் சி மைட்டோகாண்ட்ரியா. ஓகே, ரைட். இப்போ உட்காந்து எழுதுங்க. அப்போ நான் வந்து மெட்டீரியல்லாம் நான் கிளாஸ் எடுக்கும்போது கூட சொல்லியிருப்பேன். செல்லினுடைய தற்கொலை பை எது? செல்லினுடைய கதவு எது? செல்லில் வந்து நகரும் பகுதி எது? செல்லில் வந்து சுவாச உறுப்பு எது? செல்லில் வந்து செல் ரெஸ்பிரேஷன் சொல்லுவோம். அப்போ செல்லில் வந்து எது சுவாசிக்கும் அப்படின்னு சொல்றத ஒரு 10 பாயிண்ட் எழுதி வச்சிங்கன்னா, அந்த செல்லுன்ற டாபிக், செல்லை யாரு கண்டுபிடிச்சா? சரிங்களா? சும்மா எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னாவே அப்படியே அந்த நோட்டில் வந்து இந்த கேள்வியை போட்டுட்டு அப்படியே அந்த நோட்டில் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் அதோட அந்த செல் டாப்பிக்கே முடிஞ்சு போயிடும். ஸோ ஃபைனல் எக்ஸாமில் டிசம்பர் 13ஆம் தேதி செல்லு டாப்பிக்லேருந்து எந்த கேள்வி கேட்டாலும் அந்த கேள்வியில் நம்ம கண்டிப்பாக என்ன பண்ண போகிறோம்? ஆன்சர் அடிக்க போகிறோம். சப்போஸ் செல்லில் நம்ம எடுத்து வைக்காதே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பயப்படவே தேவையில்லை. நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறதுலாம் ஆப்ஷன் மாட்டும். புரியுதுங்களா? ஏற்கனவே தான் நம்ம எல்லாம் நீங்கள் எல்லாம் எதுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கீங்க? போலீஸுக்கு தான் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கீங்க. அப்போ போலீஸ் வந்து யாரை கண்டுபிடிக்கணும்? திருடனா கண்டுபிடிக்கணும். அப்போது நம்ம கேள்வித்தாளில் 3 திருடன் இருக்கிறான், ஒரே ஒரு நல்லவன் இருக்கான். 3 திருடனை கண்டுபிடிங்க. 3 திருடனை கண்டுபிடிச்சி வெளியே அனுப்புங்க. ஒரே ஒரு நல்லவன் ஆட்டோமேட்டிக்காக மாட்டிப்பான். ஸோ இந்த அப்ரோச்சில் கொஷின் பேப்பரை ஹேண்டில் பண்ண கற்றுக்கோங்க, சரிங்களா? அப்போ கொஷின் பேப்பரை பார்த்த உடனே எது சரின்றதுக்கு போகாதீங்க. கொஷின் பேப்பரை அது எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, கொஷின் பேப்பரை பார்த்த உடனே எது தவறுன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க. அந்த தவறுன்னு நீங்கள் கண்டுபிடிக்கிறத வந்து என்ன பண்ணுங்க? அதை ஒமிட் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்காக சரியானதை பாயிண்ட் பண்ணுங்க, பிரிச்சுக்கோங்க. எக்ஸாமில் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா 80 கொஷின்ஸ் இருக்கு இல்லையா? 80 கொஷின்ஸில் 20 பிரிச்சுக்கோங்க, சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஜிகே எடுத்துக்கோங்க, அதை 2 பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் 20ல் உங்களுக்கு என்ன தெரியுதோ அக்யூரேட்டா உங்களால் எதெல்லாம் ஆன்சர் பண்ண முடியுமோ அதெல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சு கோடிங் ஷீட்டில் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. டவுட்டாக இருக்கிறது இல்லை 2 பக்கமாக இருக்கிறதெல்லாம் விட்டு வைங்க, சரியா? அடுத்தது மீதி 20க்கு போங்க. அதில் எதெல்லாம் உங்களுக்கு அக்யூரேட்டாக தெரியுது அதெல்லாம் மார்க் பண்ணுங்க, கோடிங் ஷீட்ல எடுத்து மார்க் பண்ணுங்க. மீதி எல்லாம் என்ன பண்ணுங்க? விட்டுருங்க, சரிங்களா? அப்ப டவுட்டா இருக்கிறதெல்லாம் என்ன பண்ணிடுங்க? விட்டுருங்க. விட்டுட்டு சைக்காலஜி போயிடுங்க. ஏன்னா எடுத்த உடனே சைக்காலஜியில் போயிட்டு அப்செட் ஆகிக்காதீங்க. இது முடிச்சுட்டு இதில் எப்படியும் ஒரு 15லேருந்து 20 கேள்வி நமக்கு குழப்பமான கேள்வியாக தான் இருக்கும். ஸோ அதை விட்டுருங்க. விட்டுட்டு சைக்காலஜிக்கு போங்க. அங்கே ஒரு 15 கொஸ்டின் ஒர்க் பண்ணுங்க, சரிங்களா? எதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக தெரியுதோ அதெல்லாம் முதல்ல எடுத்து என்ன பண்ணிடுங்க? ஒர்க் பண்ணி கோடிங் ஷீட்டில் மார்க் பண்ணிடுங்க. புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் அதுலேயும் பிரிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் 15, செகண்ட் 15. அப்புறம் அதில் எது உங்களுக்கு டவுட்டாக இருக்கோ அதை அப்படியே விட்டுட்டு மீண்டும் ஜிகேக்கு வாங்க. ஜிகேக்கு வந்த உடனே இது எல்லாமே அப்போ வந்து நமக்கு என்ன ஆகிடும்? ஞாபகம் வரும். மனசை அப்படியே மென்மையாக வச்சுக்கிட்டு என்ன பண்ணுங்க? அதை நீங்கள் மார்க் பண்ணி முடிங்க. முடிச்சுட்டு ஃபைனலாக முடிக்கும் போது சைக்காலஜியோட முடிச்சு என்ன பண்ணுங்க? சைக்காலஜி மேக்ஸோட முடிச்சு நீங்கள் வந்து எக்ஸாமை க்ளோஸ் பண்ணுங்க, சரிங்களா? டைம் கன்சப்ஷன் வந்து ரொம்ப முக்கியம், சரியா? அதனால மேக்ஸிமம் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே முடிக்கிறதுக்கு நீங்க இப்ப இருந்து இந்த டெஸ்ட் ப்ராக்டிஸ் நம்ம கிட்ட 50 கொஸ்டின் பேப்பர் இருக்கு. 50 கொஸ்டின் பேப்பர்ல 4000 கேள்வி இருக்கு, சரிங்களா? 4000 கேள்வியில சயின்ஸ் மட்டுமே 750 கேள்வி இருக்கு. அப்ப இந்த 750 கேள்வி படிச்சாவே நம்ம மோரார்லெஸ் கிட்டத்தட்ட நம்ம இந்த கேள்வி படிச்சோம்னாவே கிட்டத்தட்ட ஓரளவுக்கு நம்ம ஒரு 80லேருந்து 85% நம்ம ரெடி ஆயிடுவோம், சரிங்களா? ரைட்.
இப்போ பாருங்க, இப்போ நீங்க எப்படி படிக்கணும்னு நான் சொல்றீங்களா, நோட் பக்கத்துல இருக்கணும், பக்கத்துல அந்த செல்லை பத்தி ஒரு கேள்வி இருந்தாங்கன்னா அந்த டாபிக் எடுத்து எழுதணும். சப்போஸ் அது ஜிகே மாதிரி இருந்ததுன்னா விட்டுருங்க, சரிங்களா? எது இருக்குதோ அதை நீங்க என்ன பண்ணுங்க, எழுதுங்க, சரிங்களா? அடுத்தது பாருங்க 15வது கேள்வி, காற்றின் அடர்த்தி டேஸ். இதெல்லாம் வந்து டைரக்டா நான் ஒரு டேபிளர் காலத்துல வந்து மெட்டீரியல்ல பிடிஎஃப்ல கொடுத்துருப்பேன், சரிங்களா? அப்ப காற்று, மண்ணெண்ணெய் அந்த மாதிரி வந்து நான் நிறைய வந்து அப்படியே கொடுத்துருப்பேன். நீங்க என்ன பண்ணுங்க, அதை எடுத்து பக்கத்துல எழுதிடுங்க. ஸோ இப்போ இந்த கொஸ்டின் இந்த டாப்பிக்கில் எது கேட்டாலும் நம்ம என்ன பண்ணிடுவோம், முடிச்சிருவோம். அப்போ ஈஸியாக படித்து முடிச்சிடலாம். ஆனால் என்ன பண்ணணும், உங்கள் கையால் அதை எழுதணும், சரியா? ரைட். அடுத்தது பாருங்க, பின் வருவனவற்றுள் எது கலவை அல்ல? காற்று கலவை, வாயு கலவை, ஆக்சிஜன் அதுவும் என்னதுதான், அது ஒரு வகையான வந்து தனிமம், சரிங்களா? அப்போ பின் வருவனவற்றுள் வந்து எது வந்து கலவை அல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீர், சரிங்களா? அப்போ ஆப்ஷன் சி நீர், சரிங்களா? அடுத்தது உலக உணவு தினம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 16, சரிங்களா? ரைட். அடுத்தது அடர்த்தியின் எஸ்ஐ அலகு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடர்த்தியின் எஸ்ஐ அலகு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா கிலோகிராம் பர் மீட்டர் கியூப், சரிங்களா? அப்ப கிலோகிராம் பர் மீட்டர் கியூப், ஓகேங்களா? அடுத்தது அடர்த்தியின் எஸ்ஐ அலகு கிலோகிராம் பர் மீட்டர் கியூப், ஆப்ஷன் பி, ஓகே, ரைட். ஸோ அதை இன்னொரு தடவை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். கலவைனா என்னன்றதை நான் சொல்லிடுறேன். கலவை அப்படின்னு சொன்னால் தனிமம் இன்னும் வந்து என்ன ஆகுனா 2-3 தனிமம்லாம் சேர்ந்து இருந்ததுன்னா அது பேர் என்னதுதான், கலவை, சரிங்களா? அப்போது ஆக்சிஜன்ன்றது வந்து தனிமம். வாயுவில் வந்து என்ன இருக்கும், கண்டிப்பாக கேசியஸ் ஸ்டேட்டில் வந்து அது என்னது, கலவை இருக்கும். காற்றில் என்ன இருக்கும், காற்று வந்து நிறைய மூலக்கூறுகள் சேர்ந்தது தான் காற்று. ஸோ அதனால அது இது. ஸோ இந்த தனிமம், சேர்மம், கலவை, இந்த தனிமம், சேர்மம், கலவையில் கண்டிப்பாக கெமிஸ்ட்ரியில் ஒரு கேள்வி இருக்கும், சரிங்களா? மேக்ஸிமம் வந்து என்ன அப்படின்னா இந்த மாலிகுலர் ஃபார்முலா இருக்குது பார்த்தீங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் போன ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் பொட்டாசியம் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அந்த பொட்டாசியம் அப்படின்னு கேட்டதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கே, அதான் ஆன்சரு. ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் லெட்டர் வராமல் கொஞ்சம் வந்து வித்தியாசமாக, ஏன்னா பொட்டாசியத்துக்கு வந்து பி தான் அங்கே இருக்கணும், ஆனால் பி அப்படின்னு சொன்னால் பாஸ்பரஸ். ஸோ அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது என்ன பண்ணியிருப்பாங்க, கேட்டிருப்பாங்க. அதை நான் பிடிஎஃப்ல கொடுத்துருப்பேன், அதை நான் கிளாஸும் எடுத்திருப்பேன். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை பார்த்தீங்கன்னாவே இந்த தனிமம், சேர்மம், கலவை இந்த 3ல் வந்து என்ன பண்ணிடலாம், நம்ம ஒரு கொஸ்டின் ஈஸியாக அடிச்சிடலாம், ரைட்டா? அடுத்தது கொஸ்டின் நம்பர் 35 பாருங்க, மிகவும் உயர்தரமான நிலக்கரி வகை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பிட்டுமனஸ், சரிங்களா? அப்போ ஆப்ஷனை பாருங்க, லிக்னைட்னு இருக்கு, துணை பிட்டுமனஸ்னு இருக்கு, ஆந்த்ராசைட்னு இருக்கு. எழுதுங்க, நோட்ல எழுதி ஒன்று என்னன்றதை எடுத்து எழுதுங்க. இந்த டாபிக் இதில் கேள்வி கேட்டாங்கன்னா என்ன ஆகிடும், நிலக்கரி ஓவர், சரிங்களா? அப்புறம் அப்படியே பக்கத்தில் எழுதுங்க, கருப்பு வைரம்னா என்ன, கருப்பு தங்கம்னா என்னன்னு எழுதுங்க. இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஈஸியாக நம்ம என்ன ஜட்ஜ் பண்ணுறோமோ அதே தான் வரும். ஆனால் என்ன ஒன்றுனா நம்ம கன்ஃபியூஷன் ஆகாமல் இருந்தோம்னாவே போதும், நம்ம எக்ஸாம்பிள் எல்லாம் அந்த 50க்கு மினிமம் 45 எடுக்கலாம், மேக்ஸிமம் 50/50 எடுத்துடலாம். ஜிகே எவ்வளோ சொல்கிறேன், சரிங்களா? ரைட். அடுத்தது வந்து பாருங்க, பெருங்கடல் நீல நிறமாக இருக்க காரணம் என்ன? இது எல்லாருக்கும் தெரிஞ்சது. இதுக்கு பேர் வந்து டிண்டால் விளைவு, சரிங்களா? அப்போ ஆப்ஷன் சி 36க்கு ஆப்ஷன் சி. அடுத்தது வந்து பாருங்க 48 பொறுத்துக வந்து பாருங்க பசுங்கணிகம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்படி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். பொறுத்துக அப்படின்னு கொடுத்துட்டு 1, 2, 3, 4ன்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு ஆன்சர் வருது, இதில் ஒரு ஆன்சர், இதில் ஒரு ஆன்சர், இதில் ஒரு ஆன்சர், இதில் ஒரு ஆன்சர் வருது. இங்கே வந்து என்னன்னு கொடுத்துருப்பாங்கன்னா ஏ, பி, சி, டின்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ இதுக்கு எது அப்படின்னு வந்து நம்ம இது பண்ணும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு இதை குறிப்பீங்க. ஏக்கு எது ஆன்சர்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதில் வந்து ஆப்ஷன் சி 3, 2, 1, 4. அப்போ 3, 2, 1, 4, 3, 2, 1, 4 இதான் வந்து இது. நீங்கள் என்ன பண்ணணும்னா இதை பார்த்து வந்து ஆன்சரை வந்து எழுதிடக்கூடாது, இதை பார்த்து தான் எழுதணும். அப்போ ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஏக்கு வந்து 3, பிக்கு 2, சிக்கு 1, டிக்கு 4. இப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த நம்பர் இருக்கு பார்த்தீங்களா, இந்த நம்பரில் தான் வந்து ஆப்ஷனை சூஸ் பண்ணுவோம். நிறைய பேருக்கு இது தெரியாமல் இருக்கும். இந்த நம்பரில் ஆப்ஷனை சூஸ் பண்ணும்போது 3, 2, 1, 4. அப்போ 3, 2, 1, 4 தான் ஆன்சரு. அப்போது இது வந்து எங்கே ஆப்ஷனில் இருக்குன்னு பாருங்கள், ஆப்ஷன் சியில் இருக்கு. அப்போ ஆப்ஷன் சி தான் ஆன்சர், ஓகேங்களா? ரைட். அப்போ வந்து பாருங்க, பசுங்கணிகம் அப்படின்னா பச்சை நிறமுடைய கணிகம், அது உங்களுக்கு தெரியும். குரோமோபிளாஸ்ட் அப்படின்னு சொன்னா நிறமுடைய கணிகம் தான், ஆனா வந்து அது என்ன நிறம்னு கிடையாது. அடுத்தது லியூகோபிளாஸ்ட் வந்து நிறமற்ற கணிகம், சரியா? அடுத்தது பித் அப்படின்னு சொல்றது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா
தரசம் சேமிக்கப்படும் இடம். சரிங்களா? அப்ப பித் அப்படின்னு சொன்னா அது ஒரு சேமிப்பு இடம். சரிங்களா? ரைட். அப்ப ஈஸியா நம்ம என்ன பண்ணிடலாம், ஒண்ணு தெரியலனா கூட பரவாயில்ல, மீதி நீங்க ஜட்ஜ் பண்ணாவே ஈஸியா அதை எடுத்து என்ன பண்ணிடலாம், ஆப்ஷன்ல எழுதிடலாம். ரைட். அடுத்தது பாருங்க 46 பாருங்க, ஒளியின் செறிவை அளவிட பயன்படும் அலகு என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஆப்ஷன் ஏ பாருங்க டெசிபிள் தான். ஆப்ஷன் பி வந்து அதே டெசிபிளை வந்து சிம்பிளா கொடுத்துருக்காங்க டிபின்னு. அப்ப ரெண்டுமே தான் ஆன்சர். அப்ப ஆப்ஷன் டி தான் ஆன்சர், ஏ மற்றும் பி. ஓகேயா? ரைட். அடுத்தது வந்து பாருங்க 37 பாருங்க, தவறான இணையை கண்டுபிடி. அலெக்சாண்டர் ஃபிளமிங் பென்சிலியத்தை கண்டுபிடித்தவர், கரெக்ட். எட்வர்ட் ஜென்னர் தடுப்பூசியை கண்டுபிடிச்சாரு, அதுவும் கரெக்ட். மெண்டலிவ் நவீன வகைப்பாட்டியலின் தந்தை, கிடையாது. சரிங்களா? அப்ப நவீன வகைப்பாட்டியலின் தந்தை யாரு? கரோலஸ் லினேயஸ். அப்ப எழுதுங்க, நோட்ல எழுதுங்க. தந்தை எதுக்கெல்லாம் தந்தை? பாக்டீரியாவை கண்டுபிடிச்சது யாரு, இதை கண்டுபிடிச்சது யாரு, அத்தை கண்டுபிடிச்சது யாருன்ட்டு அப்படியே எழுதுங்க. இந்த டாப்பிக்கே முடிஞ்சு போயிடும். எந்த கொஸ்டின் இதுல இருந்து கேட்டாலும் நம்ம என்ன பண்ணிடலாம், எழுதிடலாம். அடுத்தது வந்து பாருங்க 5 உலக வகைப்பாட்டியல் RH விட்டேக்கர், அதுவும் கரெக்ட். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி வந்து சில பேர் வந்து கொடுத்துருப்பாங்களா, இருசொல் பெயரிடுதல் அந்த மாதிரிலாம் கொடுக்கும்போது நீங்க என்ன பண்ணுங்க, அதெல்லாம் வந்து என்ன பண்ணிருங்க, அதெல்லாம் எடுத்து எழுதிட்டீங்கன்னா இந்த டாபிக் ஓவர். புரியுதுங்களா? ரைட். அடுத்தது வினாடி முள்ளின் மிக குறைந்த அளவீடு அளவு எது அப்படின்னா ஒரு வினாடி தான். சரியா? அது ஆப்ஷன் பி 38. அடுத்தது மனிதனின் இருசொற் பெயர் என்ன? என்ன மனிதனுடைய சயின்டிபிக்கல் நேம் என்ன அப்படின்னா ஹோமோ சேப்பியன்ஸ். அப்போ ஆப்ஷன் ஏ. ஓகேயா? ரைட். அடுத்தது 49 பாருங்க, புதிய கோள்கள் மற்றும் விண்மீன்களை கண்டுபிடிக்க பயன்படும் விதி. நியூட்டன் முதல் விதி நமக்கு தெரியும். நியூட்டன் இரண்டாம் விதி, நியூட்டனின் முதல் விதி வந்து நிலைமை விதி. நியூட்டனின் இரண்டாம் விதி வந்து விசையின் விதி. நியூட்டனின் மூன்றாம் விதி வந்து என்னது, ஒரு ரியாக்ஷனுக்கு ஆப்போசிட் ரியாக்ஷன். இது மூணை வச்சு என்ன பண்ண முடியாது, அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. ஆனா நியூட்டனின் ஈர்ப்பியல் விதினா என்னன்னா கிராவிடேஷனல் சம்மந்தப்பட்டது, புவி ஈர்ப்பு விசையை சம்மந்தப்பட்டது. சரிங்களா? அப்போ ஆப்ஷன் டி மட்டும் தான் டிஃபரெண்டா இருக்கு. அப்போ ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகேயா? ரைட். அடுத்தது ரைட். அதோட நமக்கு என்ன ஆகுது, 26வது கொஸ்டின் முடியுது. நான் இப்போ வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஐடியா வந்து உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த ஐடியாவை என்ன பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. ஓகேயா? என்ன பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. முக்கியமானது என்ன அப்படின்னா பக்கத்தில் நோட் இருக்கணும். நோட்டை வச்சு எழுதுனீங்கன்னா ஒரு 10 கொஸ்டின் பேப்பர் எழுதுனீங்கன்னாவே எல்லாமே கவர் ஆகிடும். சரிங்களா? ஸோ ஈஸியாக நம்ம ரிவிஷன் பண்ணி முடிச்சிடலாம். ஈஸியாக அந்த நோட்டை மட்டும் திருப்பி பார்த்தோம்னாவே கொஸ்டின் பேப்பருக்கே போக வேணாம், நோட்டை மட்டும் திருப்பி பார்த்தோம்னாவே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். இதையே அப்படியே எதுக்கு ஃபாலோ பண்ணுங்க, சோசியலுக்கு ஃபாலோ பண்ணுங்க, இதையே தமிழுக்கும் ஃபாலோ பண்ணுங்க, இங்கிலீஷுக்கும் ஃபாலோ பண்ணுங்க, மேக்ஸுக்கும் இதே என்ன பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. ஸோ நமக்கு அது ஈஸியாக இருக்கும். சரியா? தேங்க்யூ. நம்ம இப்போ அடுத்த கொஸ்டின் போகலாம். குட் மார்னிங். இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தமிழ்நாடு காவலர் தேர்வு ஃபுல் டெஸ்ட்டில் சமூகறியலில் ஒரு 25 கொஸ்டினுக்கான ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தோம். இப்போ 26லேருந்து 50 கொஸ்டினுக்கான ஆன்சர் வித் எக்ஸ்ப்ளனேஷன் பார்ப்போம். சரிங்களா? கொஸ்டின் அந்த டெஸ்ட் நம்பர் 26ல் சமூகறியலேருந்து கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னா 1, 9, 10, 11, 12, 13, 17, 30, 31, 32, 33, 34, 35, 42, 43, 44, 45, 49, 50. அப்போ இவ்வளோ கொஸ்டின் சமூகறியலேருந்து வந்திருக்கு. அதில் 1 by 1 பார்ப்போம். சரிங்களா? சரி. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 1, பாரத ஸ்டேட் வங்கியின் உரையாடும் மென்பொருள். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாஃப்ட்வேர் என்ன அப்படின்னா இலா, ஆப்ஷன் ஏ. தென் அடுத்து கொஸ்டின் நம்பர் 9, கோயில்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் என்ன அப்படின்னா தேவதானம். அப்போ ஆப்ஷன் பி. அடுத்து 10, கடவுள்களின் தூதுவர். அப்போ வந்து காட் ஆஃப் மெசஞ்சர் அப்படின்னா எந்த கோள் அப்படின்னா மெர்க்குரி, புதன். பி ஆன்சர். அடுத்து இந்திய கல்வியின் மகா சாசனம் என்று அழைக்கப்படும் அறிக்கை என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி, சார்லஸ் வுட் அறிக்கை. சரிங்களா? ஆப்ஷன் சி. அடுத்து 12, முடிச்சு என்பது மலைத்தொடர்கள். ஒன்று கூடக்கூடியமா இருக்கலாம் இல்லை பிரியக்கூடியமா இருக்கலாம். ஆப்ஷன் டி, டி ஃபார் டெல்லி, கூடும் பெரியும். அடுத்து 13, பல்லவ மன்னன் மகேந்திரவர்மனை சைவ மதத்திற்கு மாற்றியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா 2 பேர். சரிங்களா? அப்பர் மற்றும் திருநாவுக்கரசர். அப்போ 2 தான், டி ஃபார் டெல்லி. அடுத்து 17, உலக உணவு தினம் அக்டோபர் 16, ஆப்ஷன் ஏ. அடுத்து கொஸ்டின் நம்பர் 30, தற்போது கல்வி எந்த பட்டியலில் உள்ளது அப்படின்னா ஆப்ஷன் சி, பொது பட்டியல். அப்போ யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட் இருக்கு. இது கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கு. சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 31, எந்த ஆண்டில் உடன்கட்டை ஏறுதல் சதி ஒழிக்கப்பட்டது? அப்போ 1829, 1829. தென் கொஸ்டின் நம்பர் 33, 32, பின்வரும் எது 2ஆம் நிலை தொழில் அல்ல என்ன அப்படின்னா பண பரிமாற்றம். அது வந்து சர்வீஸ் செக்டர், சேவை துறையில் வரக்கூடியது. அடுத்து கொஸ்டின் நம்பர் 33, அழகிய நம்பி கோவில் எங்கு அமைந்துள்ளது? திருக்குறுங்கடி, ஆப்ஷன் சி. அடுத்து 34, தீபகற்ப இந்தியாவில் மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள் என்ன அப்படின்னா எல்லா ஆறுகள் தான், நர்மதை, தபதி, மாஹி, இது அனைத்தும். இப்போ டி, டெல்லி. மிகவும் உயர்தரமான நிலக்கரி வகை அப்படின்னா அதிக கார்பன் இருக்கிறது ஆந்த்ரசைட். அப்போ டி ஃபார் டெல்லி.
அடுத்து கொஸ்டின் நம்பர் 42. சர்வதேச பெண்கள் ஆண்டாக ஐநா அறிவித்த ஆண்டு 1978. டி டெல்லி. ஆன்சர் 43. இந்தியாவில் நறுமண பொருட்களை உற்பத்தி செய்வதில் முதல் மாநிலம் கேரளா. ஸ்பைசஸ். சரிங்களா. அடுத்து 44. உள்ளாட்சி உறுப்பினர் பதவி காலம் 5 ஆண்டுகள். அடுத்து 45. ஜிஎன்பி இன்னொரு பெயர். அப்போ கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட், மொத்த நாட்டு உற்பத்தி. சரிங்களா. வருமான ஈவு. பி. அடுத்து 49. புதிய கோள்கள் மற்றும் விண்மீன்களை கண்டுபிடிக்க பயன்படும் விதி நியூட்டன் ஈர்ப்பு விதி. சரிங்களா. நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன். அடுத்து கொஸ்டின் நம்பர் 50. சிலைகள் மற்றும் நாணயங்கள் செய்ய பயன்படுவது வெண்கலம். அப்போ பிரான்ஸ்.